அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1161. டாக்டர் அலமேலு மேடம் பேசுறாங்க. டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, சர்க்கரை நோய் குணமாகுமா தான் கேள்வி. இன்றைக்கு ஒரு சர்ஜனா இருந்து அவங்களோட பார்வையில டயபெட்டிஸ் பத்தி பேச போறாங்க. அதாவது ஜெனரல் மெடிசன் பீப்புள் இருக்காங்க, டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா, இவங்க ஒரு சர்ஜனா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜனா, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்கு. இவங்களோட பார்வையில டயபெட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது, இவங்களோட அனுபவங்கள்ல எப்படி இருந்ததுன்றதையும் சொல்ல போறாங்க. அது ஒரு தனி அனுபவமா இருக்கும். நம்ம நிறைய கத்துக்க போறோம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த நேரம் டாக்டர் அலமேலு அவர்களுக்காக. மேடம், நீங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே பேசிட்டு அப்படியே ஸ்லைட் போட்டுருங்க. நான் போட்டுமா ஸ்லைட மேடம்? போட்டு அவ்வளவுதான். மைக் ஆன் பண்ணுங்க மேடம். குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். எம்ஒஎம் குரூப் பத்தி நான் சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு அறிவுசால் மனிதர்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு கூட்டம். அதில் நான் கலந்து கொண்டு அதில் பேசுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீங்களாம் எவ்வளவு விஷயம் பேசுறீங்க, அதுல இருந்து எனக்கு நிறைய விஷயம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். பட் மெடிக்கல் டாபிக்னாலே கொஞ்சம் எல்லாருக்கும் அலர்ஜியா இருக்கும். அந்த அலர்ஜிலாம் நீங்க பட வேண்டாம். ஏதோ என்ன தெரிஞ்சது இது அப்படியே உங்களுக்கு சின்னதா நான் சொல்லித்தரேன். மீன் சொல்லி பேசிக்கிறேன். நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏன் இந்த சர்க்கரை நோய்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம், சர்ஜன்ஸ்க்கெல்லாம். ஏன்னா இது சர்க்கரை இல்லாம இருந்தாதான் நாங்க பண்ற சர்ஜரி எல்லாம் கொஞ்சமாவது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய வேற மற்ற நோய்கள் எல்லாம் தீர்த்தா கூட சர்க்கரை நோய் மட்டும் அந்த பேஷண்ட் உடம்புல இருக்கக்கூடாது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், சர்க்கரை நோயை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு வாமாமோ. அதுவும் அழகு சர்ஜரி, இந்த கை சேர்த்து வைக்கிற சர்ஜரி, இந்த மாதிரி பிளாஸ்டிக் காயங்கள்லாம் ஆத்துற சர்ஜரி, இதெல்லாம் வந்தாலே நாங்க பேஷண்ட்டை முதல்ல நீங்க சர்க்கரையை சரி பண்ணிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால சர்க்கரை நோய் பத்தி நானும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எங்க சர்ஜன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இதை தவிர மற்ற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி நாங்க படிச்சு இதெல்லாம் கேட்டதுல எங்களுக்கும் ஒரு அளவு சர்க்கரை நோய் பத்தி ஒரு ஐடியா வந்திருக்கு. இதுவே இந்தியாவில தான் நம்ம ரொம்ப கவலைப்படணும். ஏன்னா இந்தியர்களுக்கு ஜெனட்டிக் காரணங்களால இந்த நோய் ரொம்ப வர வாய்ப்பு ஜாஸ்தி. சைனாக்கு அப்புறம் நம்ம தான் இதோட தலைமையிடம். ஆனா நம்மள்ட்ட என்ன ப்ராப்ளம்னா, நம்ம என்ன சொன்னாலும் என்ன சக்கரை வந்தாலும் கேட்காதவர்களும் நாம் தான். உடல் கொழுப்பு உள்ளவர்களும் மெஜாரிட்டியும் நம்ம தான். அதனால சக்கரை நோய் சீக்கிரத்துல நம்மளுக்கு ஒட்டிக்கும். சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இதனால என்ன தாக்கம் ஏற்படுதுன்னா, நம்ம வீட்டுக்கும் தாக்கம் ஏற்படுது, நாட்டுக்கும் தாக்கம் ஏற்படுது. வீட்டுல நோயாளியோட வேலை செய்யும் நாட்கள் குறையுது, அவன் வருமானம் குறையுது. நாட்டுல அவனோட உற்பத்தி திறன் கொடுக்காததுனால நாட்டோட உற்பத்தி திறனும் குறைஞ்சு ஜிடிபியும் குறையுது. அதனால நம்ம நாடும் வீடும், அதுவும் இப்ப இருக்கிற இந்தியாவில நிறைய இளைஞர்கள் ஜாஸ்தி. இவர்கள் அனைவரும் நல்ல விதமாக உடம்பை பார்த்துக்கொண்டு சர்க்கரை வராம இருந்தாங்க, சர்க்கரை நோயை கிட்ட விடாம இருந்தாங்கன்னா டெஃபினட்டா நம்ம நாடு பெரிய பொருளாதார மிகுதியான நாடாகும். அப்புறம் வீட்டுல சர்க்கரை நோய் இருந்தாங்கன்னா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. காலில் புண்ணா இருக்கும், கை கால் வலிக்குதும்பாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க ஒரு மாதிரி சிக்காவே இருப்பாங்க. அவங்களுக்கு சிசுரிஷம் பண்றதுக்கே மற்றவங்களுக்கு டைம் ஆயிடும். ஸோ இருக்கிறவங்களுக்கு அதனால வேலை பலு ஜாஸ்தி ஆயிடும். அதனால அதுவும் 40 வயதை தாண்டிட்டாலே ரத்தத்துல சர்க்கரை இருக்கா இல்லையான்னு பார்க்க கூட மாட்டாங்க. ஆனா இப்போதெல்லாம் நம்ம ஒரு சின்ன அவேர்னஸ் வந்திருக்கு. சர்க்கரை நோயை நம்ம 40 வயசுக்கு மேல 35 40 ஆனாலே சர்க்கரை அளவை பார்த்துட வேண்டும்.
ஆனா இப்ப இருக்கிற கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் 10% பேர் கூட ரத்த சர்க்கரை அளவை பரிசோதிப்பது இல்லை. ஏதாவது பிரச்சனையே இருந்து வந்தப்புறம் தான் அவங்கலாம் ஐயோ அம்மான்னு அடிச்சுட்டு சர்க்கரைய கவனிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணாம ரெகுலரா ஒரு வருஷத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ சர்க்கரையை டெஸ்ட் பண்ணிட்டு அதோட அளவு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம உடம்ப நல்லா பார்த்துட்டு நல்ல பேலன்ஸ்டு உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த சர்க்கரை வியாதியால எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. ஷூரா சொல்றோம். இது ஒரு சைலண்ட் கில்லர். ஆனா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல லைஃப் லாங்கா நம்ம நல்லா ஹாப்பியா சர்க்கரை இல்லாம இருக்கலாம். அதனால வர தொந்தரவும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. காம்ப்ளிகேஷன்லாம் வராம பாத்துக்கலாம். சரி, நீரிழிவு நோய்ங்கிறாங்களே, சர்க்கரை நோயின்றாங்களே, அது என்ன அர்த்தம்னா நமது உடல்ல பிளட்ல சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆயிடுது. அப்போ ஒரு அளவு தான் 80 to 110 இருக்கலாம், 70 to 110 அளவு இருக்கலாம் ஒரு சுகர் லெவல் ஃபாஸ்டிங்ல. அதுக்கு மேல நம்ம சாப்பிட்ட சர்க்கரை ஜெரிக்காம ரத்தத்துல கலந்துச்சுன்னா அது கூடிய அளவு கூடி விடும். அதனால என்ன ஆகும்னா அது ஒரு சின்ன உப்பு காரம் படிகிற மாதிரி ரத்த குழாயெல்லாம் படிஞ்சிடும். ரத்த குழாய் திக்காயிடும். அப்ப ரத்த குழாயில தானே ஆக்சிஜன், ஹீமோகுளோபின், ஆர்பிசி எல்லாம் இருக்கு. அவங்க அதுலதான் ஆக்சிஜன் போகுது. அதுலதான் நம்மளோட சக்தி எல்லாம் போகுது. ஆக்சிஜன் ரத்தமும் உடம்புல எல்லா இடத்துக்கும் போய் நம்மளோட சக்தியை கொண்டு சேர்க்கறது ரத்த குழாய் தான். ஸோ ரத்த குழாயே திக்காயி நெருங்கிடுச்சுன்னா, சின்னதாயிடுச்சுன்னா எப்படி ரத்தம் போகும்? அப்போ சர்க்கரை அளவு ஜாஸ்தியாகி ரத்த குழாய் சிறிதாகி உடம்புல எல்லா இடத்துலயும் இந்த ரத்த குழாயோட இந்த ரத்தத்தோட அளவு குறைஞ்சதுனால நம்மளுக்கு ஆக்சிஜன் கம்மியாகி பிகம் அனாக்சிமியா. ஆக்சிஜன் குறைஞ்சு எல்லா உறுப்பும் பாதிக்க ஆரம்பிக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதிக்கிற ஒரே வியாதி இந்த சர்க்கரை வியாதி தான். இது எப்படி சேர்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது முதல்ல நம்ம சாப்பாட்டுல இருக்க உணவு தான் முதல்ல நம்ம பாக்குறோம். நம்ம இந்தியாவில முக்கியமா எல்லாருமே சர்க்கரை தான் ஜாஸ்தி உபயோகப்படுத்துறோம். கோதுமை உபயோகித்தாலும் சர்க்கரை, அரிசி உபயோகிச்சாலும் எல்லாமே சர்க்கரையா தான் நம்ம உடம்புல வேலை செய்யறது. ஸோ இந்த சர்க்கரை நம்ம நல்லது தானே. உடம்பு சர்க்கரை கொடுத்தா தானே ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் தானே ரத்தத்தை வழியா கேரி ஆகி எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ ரத்தம் சர்க்கரையும் நல்லது. குளுக்கோஸ் சர்க்கரை நம்ம சாப்பிட்ற சர்க்கரையெல்லாம் காம்பவுண்ட் சுகர். அதெல்லாம் சிம்பிள் சுகர் ஆயிடுது. மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட், இந்த மாதிரி சின்ன 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 சிம்பிள் சுகரா மாத்தி அந்த சுகரை நம்ம திசுகளுக்கு சக்தியா கொடுக்கறது இந்த நம்ம சாப்பாடு தான். ஸோ இந்த சக்தியை கொடுக்கறதுக்கு இது திறன், இந்த நம்ம உடம்புல வேலை செய்யற திறன் வருவதற்கு நமக்கு முக்கியமான உறுப்பு கணையம். கணையம்ங்கிறது நம்ம டைஜஸ்டிவ் ஆர்கன் தான். அதுல இன்சுலின் என்ற ஹார்மோன் இருக்கிறது, சுரக்கிறது. அது டக்லெஸ் கிளாண்ட். அதாவது அது ரொம்ப இன்சுலின் சுரந்த உடனேயே அது ரத்தத்தை கலக்கும். ரத்தத்துல போய் அங்க இருக்கிற சுகர் லெவலை குறைச்சு அந்த இன்சுலின் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் திறந்து விடும். கீ மாதிரி, சாவி மாதிரி இன்சுலின் என்கிற ஒரு ஹார்மோன் சுரப்பி நீர் உடம்பில் உள்ள திசுக்களை, செல்களை ஓபன் பண்ணி அதுல அந்த வேலை செய்ய வச்சு அந்த ரத்தத்தை, அந்த ஆக்சிஜனையும் அந்த சக்தியையும் சர்க்கரையும் அனுப்பி சக்தி கொடுக்க வைக்கும். இந்த ஹார்மோன் இது பேங்க்ரியாஸ்ங்கிற ஒரு கணையத்துல சுரக்க ஆரம்பிக்கிறது. இந்த பேங்க்ரியாஸ்ங்கிறது தான் நம்ம உடம்புல நான் படம் காமிக்கிறேன். அதுல இருக்கிற பீட்டா செல்ங்கிற ஒரு செல்ல ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான் ஒரு திட்டா ஒரு செல்ஸ் அந்த பேங்க்ரியாஸ்ல பரவி இருக்கும். அதுல உள்ள பீட்டா செல் தான் இந்த இன்சுலினை சுரக்கிறது. இது இன்சுலின் சுரப்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம சர்க்கரை சத்தை கொஞ்சம் கூடயோ குறைச்சலோ சாப்பிட்டா கூட அது ஆற்றலா நம்மள சக்தியா மாற்றி குளுக்கோஸா மாத்தி உடம்புல அனுப்பிச்சு நம்மள வியாதி டிஷ்யூவை நல்லா காப்பாற்றும். அதுல பிரச்சனை இருக்காது. பட் என்ன ஆகும்னா மெனி ரீசன்ஸ்னால சோ மெனி ரீசன்ஸ் அதுல இன்சுலின் சுரப்பு குறைவாக இருக்கும். அல்லது இன்சுலின் சுரப்பி, அதாவது கணையத்தில் இருக்கிற அந்த ஐலட்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுரப்பிகள் வேலை செய்யாவிட்டாலோ இல்ல அந்த பேங்க்ரியாஸே அந்த கணையமே பாதிக்கப்பட்டாலோ அல்லது நாம் அதிகமான சர்க்கரையை ஒரேடியா சர்க்கரையாவே செலுத்தி கொண்டிருந்தாலோ அது அந்த பிரச்சனை ஏற்பட்டு சர்க்கரை ஆற்றலாக மாற்ற முடியாம சர்க்கரை பிளட்ல சேர்ந்துடும். ஸோ பிளட்ல சேர்ந்தா டெஃபினட்டா அதோட பாதிப்பு ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது இந்த கணையத்தோட
பேங்கரியாஸ் என்ற கணையங்கிற ஒரு பையோட அதுல இருக்கிற சுரப்பிகள் ரயில்ஸ் ஆஃப் லாங்கர்ஹாம்ங்கிற திட்டுக்கள் தான் இந்த இன்சுலினை சுரக்கிறது. சுரந்த உடனே அது பிளட்ல டக்லஸ் கிளாண்டுனால பிளட்ல அப்படியே அப்சார்ப் ஆகி பிளட்ல இருக்கிற சுகரை குறைச்சி அந்த சுகரை சிம்பிள் சுகரா மாத்தி நம்ம உடம்புல கொடுக்குது. இதை வந்து நம்ம விவரமா சொல்றதா இருந்தா இந்த சர்க்கரை நோயை நம்ம 2 வகையில பிரிக்கலாம். சோ எப்படி சர்க்கரை நோய் உண்டாகுதுன்னா, சர்க்கரைனால உடம்புல பிளட்ல ரத்தம் நிறைய சர்க்கரை சேர்ந்து அதுல வந்து சர்க்கரை வந்து உடம்புல டிஷ்யூக்கு பயன்படாம போய் ரத்தத்திலேயே இருக்கிறது தான் சர்க்கரை நோயின்னு சொல்றோம். இது வந்து சின்னவங்களுக்கு வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம். குழந்தைகளுக்கு வருதுதான் வந்து ஜுவினல் டயபெட்டிஸ்ங்கிறது சின்ன முதல் வகை. இது வந்து எதனால வருதுன்னா, குழந்தைங்களுக்கு வைரஸ் கிருமினால வரலாம். குழந்தை பிறக்கச்சே வைரஸ் கிருமியால அஃபெக்ட் ஆகி வரலாம். இல்ல கணையம் பாதிக்கப்பட்டு குழந்தை பிறக்கலாம். சம்டைம்ஸ் பிறவிலேயே கணையம் ஆப்சென்ட் ஆயிருக்கலாம். அல்லது ஏதோ காரணத்தினால சிறு வயதிலேயே ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால சுரக்காம போயிடும். என்ன சுரக்காது, இன்சுலின் சுரக்காம போயிடும். இல்லாட்டா அந்த குழந்தைங்களுக்கு ஆன்டிபாடிஸ் உண்டாக்கி இன்சுலினை தாக்கும். இன்சுலினை அந்த டிஷ்யூக்குள்ள விடாம பாத்துக்கும். டிஷ்யூக்குள்ள விட்டா தானே அது ஆக்சிஜன் சக்தி குளுக்கோஸா மாறும். ஸோ குளுக்கோஸ் மாற்ற முடியாம இன்சுலினை வந்து அது உள்ள விடாம இன்சுலினை அடியோட நிறுத்திடும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு முதல்ல வர நோய் வந்து ஜுவினல் டயபெட்டிஸ் பேரு. இது வந்து லைஃப் லாங்கா அந்த குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களையும் நல்லபடியா வாழ வைக்கலாம். அவங்களுக்கும் இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வர சந்தர்ப்பம் இருக்கு. அதனால அவங்களுக்கு நம்ம டாக்டர்ஸ் கேட்டு சொன்னபடி இன்சுலின் தான் முக்கியமா கொடுக்க வேண்டியிருக்கும். இப்பெல்லாம் வந்து நிறைய மெத்தட் வந்திருக்கு. ஈவன் பேங்க்ரியாஸ் வந்து சின்ன ஒரு பிட் ஆஃப் பேங்க்ரியாஸ் எடுத்து அந்த பேங்க்ரியாஸ்ல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸோ தட் பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்களுக்கு இதை போக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. சில சக்சஸும் வந்திருக்கு. அது வந்து இரண்டாவது வகை தான் நம்மளுக்கு எல்லாம் வர அடல்ட் டயபெட்டிஸ். இதுதான் பெரும்பான்மையா நம்மளுக்கு எல்லாருக்கும் வருது. 40 வயதுக்கு மேல வருவது. இது வந்து குழந்தையெல்லாம் நல்லா இருக்கும், இன்சுலின் நல்லா இருக்கும். பட் 35-40 வயசு தாண்டதுல அந்த இன்சுலின் சுரப்பியில குறைபாடு ஏற்படலாம், அடிபட்டிருக்கலாம், பேங்க்ரியாஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பேங்க்ரியாஸ்கே கேன்சர் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அது வந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு நமது உடலில் அது சர்க்கரை அந்த இன்சுலினை சேர விடாம பார்க்கறதுக்கு அதுக்கு பேரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பேரு. நம்ம டிஷ்யூஸ் ஆர் நாட் ஏபிள் டு கெட் த இன்சுலின். ஸோ their tissues are resisting the insulin to come to them. ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலோ இந்த சக்கரை நோய் வரலாம். ஆனா 30 வகையிலே கூட சக்கரை நோய் சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் கர்ப்ப காலத்துல அம்மாங்களுக்கு ஏற்படுற சக்கரை நோய் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், சாரி ஜெனிட்டல் வந்துருக்கு. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ங்கிறது இது இன்னொரு வகையா இருக்கும். இதையும் நம்ம சக்கரை வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கும் உடனே வைத்தியம் பண்ணி நம்ம குழந்தை பிறந்த வரைக்கும் பிறந்த உடனே சம்டைம்ஸ் இது நல்லாவே நார்மல் ஆயிடும். அப்படி ஆகாட்டா கூட அவங்களுக்கு கொஞ்சம் வைத்தியம் பண்ணோம்னா, சக்கரை ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நார்மல் ஆக சான்ஸ் இருக்கு. இது கர்ப்ப காலத்துல அந்த சக்கரை இன்சுலினோட சுரப்பி நீர் வந்து குறையறதுனால உண்டாகுது. அப்புறம் பாரம்பரியத்தில் ஜெனட்டிக்லாம் தாத்தா பாட்டி மாமா இவங்களை போல உறவினர்களுக்கெல்லாம் சக்கரை இருந்தா நம்மளுக்கும் வரும். அப்புறம் இது வந்து ஒரு வாழ்நெறி முறை, தட் இஸ் மெட்டபாலிக் டிசீஸ், லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு பேரு. இது ஹார்ட் டிசீஸ், ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நம்மளோட வாழ்க்கை முறை மாறுறதுனால அதனால உண்டாகிற நோயில இது முக்கியமானது சக்கரை. அது தவறான வாழ்க்கை முறையினால இது வந்து அடிக்கடி சீக்கிரம் எல்லாருக்கும் வரலாம். அப்புறம் அதிகமான மன அழுத்தம் கூட ஒரு காரணம். அப்புறம் ரெண்டாவது செகண்ட் இந்த அடல்ட் டயபெட்டிஸ் காரணம் வந்து முறை தவறி சாப்பிட்றதுனால. மற்ற காரணங்கள்லாம் பற்றி சின்ன காரணம், அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த சர்க்கரை வியாதியை நம்ம குறைக்கலாம். முறையின்றி நேரம் தவறி சாப்பிடுது. அப்புறம் எப்ப பார்த்தாலும் மாவு பதார்த்தம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, எண்ணெயினால ஆறிய துரித உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுனால சர்க்கரை ஏறலாம். அப்புறம் வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம், எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டே இருக்குது, சாப்பிடாம வேற நேரத்துக்கு சாப்பிடாம சாப்பிட்றது, வேண்டாங்கிற ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது, பீவரேஜஸ் குடிக்கிறது, அப்புறம் சுற்றுச்சூழலேருந்து மாறுபட்டு அவங்கள உள்ள எல்லாரோடும் பேசாம மன அழுத்தத்தோட தனியாவே இருக்கிறது, செடென்ட்ரி லைஃப், ஒரு வேலையும் செய்யாம அவங்களே ரெஸ்ட் எடுத்து வீட்லயே உட்காந்துட்டே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தா சக்கரை சத்து ரத்தத்துல ஜாஸ்தி ஆகும். அப்புறம் கேக்கு, கோக்கு, பிஸ்ஸா, சாக்லேட்டு நிறைய சாப்பிட்றதுனால வரலாம். முக்கியமா ஆல்கஹால்,
இது போதைப் பொருள்கள் அண்ட் புகைப்பிடித்தல் இதெல்லாமே சக்கரை நோய் உண்டாக ஒரு பெரிய காரணங்கள். அதனால எங்க பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் நாங்க வந்து உனக்கு வைத்தியமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்கள சர்க்கரை இருக்கா டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு அது நார்மலா இருந்தாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் சர்க்கரை நோய்? ரொம்ப அவங்களாம் சர்க்கரை நோய் வந்தவங்கலாம் கலப்பா இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னமோ தன்னால ஒண்ணுமே செய்யாமே எடை குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் சிறுநீர் அடிக்கடி கழிப்பாங்க, நிறைய கழிப்பாங்க. அதனாலதான் நீரிழிவுன்னு பேரு. அதிக சிறுநீர், அதிக தடவை சிறுநீர் கழிக்க வேண்டி வரும். அப்புறம் பசி அதிகமாகும், தாகமும் அதிகமாகும், டீஹைட்ரேஷன் வரும். இதுதான் நம்ம சொல்றது பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியான்னு பேரு. யூரியானா அதிக யூரின் போறது, டிப்சியானா அடிக்கடி தாகம் எடுக்கிறது, ஃபேஜியானா பசி நிறைய எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி 3 முக்கியமான சிம்டம்ஸ் வந்தா உடனே அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா டாக்டர் பார்க்கறது நல்லது. அப்புறம் கண்ணில் எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல் வரும், கண் பார்வை மங்கும், சம்டைம்ஸ் கண் வந்து தெரியாம கூட போயிடலாம். அப்புறம் ஹார்ட் நெஞ்சு வலி வரலாம். நெஞ்சு வலி வந்துச்சுன்னா அது ஒரு அது ஒரு சிம்டம், ஹார்ட் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். தென் தோல் ட்ரை ஆகி அரிப்பு ஏற்படும். அப்புறம் கை கால்லாம் மரத்து போயிடும். முதல்ல ஆரம்பத்துல கை கால்லாம் மரத்துரும். அப்புறமா கை காலில் அந்த நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு சம்டைம்ஸ் அந்த நரம்பு சக்தி போய் காலில் புண்ணு ஆரம்பிக்கும். அந்த புண்ணு ஆறாம குழி புண்ணா மாறி ஒவ்வொரு உறுப்பியா தாக்க ஆரம்பிக்கும். விரல்கள்லாம் கெட்டு போகும். கை விரல், கால் விரல்கள்லாம் கூட அஃபெக்ட் ஆகலாம். முக்கியமா காலில் வந்து நம்ம நடக்கிறதுனால அங்க சரியான செப்பல் போட்டு நடக்காம ரஃபா நடந்தா கூட அந்த மரத்து போற நிலைமையில அந்த காலுக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த அடிப்பட்ட இடம் வந்து உள்ள ரத்த ஓட்டம் குறைந்து அது குழிப்புண்ணா மாறி அந்த குழிப்புண்ணு வந்து புறையோடி கேங்கரின் ஆகி நல்லா பசு வந்து அது ஒவ்வொரு அந்த இருக்கிற டிஷ்யூலாம் கெடுத்து விட்டு விரல்கள், கால் விரல், கை விரல் ஏதாவது தன்னால விழக்கூட ஆரம்பிக்கும். தன்னால அஃபெக்ட் ஆகி புண்ணு ஆறாம ஆயிடும். அப்புறம் மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியா போய் ஸ்ட்ரோக் வரலாம், பக்கவாதம்ங்கிற வியாதி கூட வரலாம். அப்புறம் சிறுநீர் பிரச்சனை, இதுக்கு கிட்னிக்கு ரத்த ஓட்டம் கம்மியானதுனால நெஃப்ரோபதி, இதுக்கு வந்து கிட்னியோட செக்ரீஷன் பவர் கம்மியாயிடும். ஸோ யூரின்ல இருக்கிற புரோட்டீன்லாம் அது செக்ரேட் பண்ணாம யூரின்லயே புரோட்டீனை தள்ளும், ஆல்புமினூரியான்னு பேரு. ஸோ யூரின்ல புரோட்டீன் இருக்கும். அதெல்லாம் யூரின் டெஸ்ட் பண்ணா கூட நாங்கள் சொல்லிடுவோம், உனக்கு யூரின்ல ஆல்புமின் இருக்கிறதுனால நீ வந்து சக்கரை இருக்கான்னு பார்த்துக்கோன்னு சொல்லிடுவோம். தென் அடுத்த பக்க விளைவு வந்து ஸ்ட்ரோக் வரலாம். தென் உடல் இதய அடைப்பு வரலாம். ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இஸ் வெரி காமன் இன் டயபெட்டிஸ். அப்புறம் விழித்திரை, ரெட்டினா டிட்டாச்மெண்ட் பேரு. ரெட்டினா கண்ணில் வந்து ரெட்டினா பார்வைக்கப்பட்டு பார்வை திறன் கூட குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அது கண்ணில் கண் புரை கூட உண்டாகும். அப்புறம் மூட்டுக்கல்ல எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரும், ருமேட்டிசம்லாம் நல்லா வரும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்ற மாதிரி சின்ன சின்ன எலும்பெல்லாம் வீக்காகி அவங்களால நடக்க முடியாது. தென் வயிற்றுல ஒரு வலி வரலாம், வயிற்றுல அஜீரண கோளாறு வரலாம். தென் மலக்குடல் வியாதி வரலாம். சம்டைம்ஸ் கோலோரெக்டல் கேன்சர், குடல்ல கூட, பெரிய குடல்ல கூட கேன்சர் உண்டாகலாம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டோம்னா, எல்லாருமே 40 வயசு தாண்டணும். இப்போதெல்லாம் நான் 35 ஆனாலே நம்ம சக்கரை இருக்கா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல சிறுநீரில் பார்க்கணும், தென் ரத்தத்திலையும் பார்க்கணும். தென் ஏர்லி மார்னிங், தட் இஸ் பிஃபோர் ஃபுட் ஒரு தடவை பார்த்துட்டு ஆஃப்டர் ஃபுட் ஒரு தடவை, ஆஃப்டர் ஃபுட் 1.5 hours to 2 hours கழிச்சு பார்க்கணும். இது ரெண்டும் ஒரு அளவு இருக்கு. இந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா சக்கரை நோய் நம்மளுக்கு வராது. பட் இது சாப்பிடும் முன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் 80 to 110 milligram per deciliter இது இருக்கலாம். சாப்பாட்டுக்கு பின்னால 120/160 milligram வரைக்கும் போகலாம். தென் முக்கியமான டெஸ்ட் வந்து HbA1c. இந்த HbA1cங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய டெஸ்ட். இதை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 3 விதமான ப்ராப்ளத்தை தவிர்க்கலாம். டயக்னோஸ் பண்ண முடியும், அவங்கள மானிட்டர் பண்ண முடியும், அவங்களை கண்ட்ரோல் ஆயிருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். மருந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் இந்த HbA1c ரொம்ப முக்கியம். இந்த HbA1cங்கிறதுனா இந்த ரத்தத்தில் இருக்கிற எக்ஸஸ் சுகர் will go and combine with the hemoglobin. Hemoglobin is a protein. ஹீம் அண்ட் அயன் சேர்ந்த புரோட்டீன் தான் ஹீமோகுளோபின். அதுல போய் அதுதான் ஆக்சிஜன்லாம் ஆர்பிசிக்குள்ள இருக்கு, ரத்த சிவப்பு நிற அணுக்குள்ள இருக்குது. அதுதான் அணுவே ரத்தத்துக்கு கலர் கொடுக்குறது. அந்த ஹீமோகுளோபின்ல போய் இந்த சக்கரை போய் உட்காந்துட்டு அது ஏன் A1 சொல்றோம்னா, நம்ம உடம்புல A1 வேரியன்ட் தான் நிறைய இருக்கு. அது நிறைய A1, A2, A3 எல்லாம் இருக்கு. பட் நம்ம மேமல்ஸ்லயும் நம்ம மனுஷங்களும் HbA1 நிறைய இருக்கு. அதுல போய் கனெக்ட் ஆகி HbA1cங்கிற ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன், ஒரு காம்பவுண்ட் உண்டு பண்ணி
அதுல வந்து சக்கரை போய் ஒட்டிக்கும். இது ஒரு 3 மாச அளவுல இந்த இது கரெக்டா சேஞ்ச் ஆகாம இருக்கும். அதனால இதை டெஸ்ட் பண்ணாலே அடுத்த 3 மாசத்துக்கு சக்கரை நம்ம உடம்புல குறையுதா இல்லையா, கூட பண்ணுமா, மாத்திரை குறைக்கணுமா, இல்ல பேஷண்ட் நல்ல கண்ட்ரோல்டா இருக்காங்களா, இனிமே இருப்பாங்களான்னு கூட பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த HbA1c நல்லா இருக்கும், ஆனா ஃபாஸ்டிங் சுகர் ஜாஸ்தியா இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3 மாச அளவுல இந்த ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பயம் இல்லை. ஃபாஸ்டிங் சுகர் நைட் என்ன சாப்பிட்றாங்க, அவங்க அதிகமா ஒயிட் பிரெட் சாப்பிட்டுக்கலாம், அதிகமா சாதம் சாப்பிட்டுக்கலாம், இல்ல அதிகமா அவங்க வந்து சக்கரை அளவு சேர்த்துட்டு இருக்கலாம். அதனால மார்னிங் சுகர் ஜாஸ்தி ஆகுது. பட் HbA1c 3 மாச அளவுல நார்மலா இருந்தா அவங்க வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். அதனால இது வந்து நம்ம இந்த HbA1c வந்து ஒரு வருஷத்துல 2 தடவை டெஸ்ட் பண்ணிக்கலாம். 6 மாச காலத்துல இதை நம்ம கண்டுபிடிச்சு அது தொடர்ந்து நன்றாக இருந்தா இந்த இனிப்பு வியாதி வரவே வராது. இல்லாட்டா இந்த இனிப்பு வியாதி நம்மளுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது நார்மல் லெவல் வந்து 6 பிலோ 6 இருந்தா ரொம்ப நல்லது. 6% பேரு 6% இருந்தா ரொம்ப நல்லது. 6 to 6.4 வரைக்கும் ப்ரீ டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதிக்கு முந்தின நிலைமை. யாருக்காவது சர்க்கரை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை பார்த்தா தெரியும். அதனால டயக்னோஸ் பண்ண வசதியா இருக்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். ப்ரீ டயபெட் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியா இருக்கு, 6.4 வந்துச்சு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு மாத்திரைலாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம டயட் மூலமாகவே இதை சரி பண்ணிக்க முடியும். 6.4 5.5 7 தாண்டியாச்சுன்னா நல்ல தீவிரமான டயபெட்டிஸ் தான். அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அவங்க டாக்டர் பேச்ச கேட்டே ஆகணும். தென் அப்பப்போ நம்ம கண், மார்பு, இதயம், தோல் இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். பாத நோயெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ நாங்களாம் சர்ஜன்ஸ் எல்லாம் வந்தாங்களே, நாங்க வந்து சக்கரை பேஷண்ட் வந்தாங்க புண்ணோட வந்தாங்களே, முதல்ல காலில் உணர்ச்சி இருக்கான்னு பார்ப்போம். காலில் அந்த குதிகாலில் உணர்ச்சி இல்லை, 4 பாயிண்ட் இருக்கு. பின்னால் 1 பாயிண்ட், நடுப்புற 2 பாயிண்ட், மேல 3 பாயிண்ட். ஸோ 3 3 6. இந்த 6 பாயிண்ட்லயும் நாங்க சின்ன நீடில் வச்சோ இல்ல டெம்பரேச்சர் ஹாட் வாட்டர் வச்சோ இல்ல டச் பண்ணியோ அவங்கள நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து எங்கேயாவது மறுத்து போயிருந்தா அவங்களுக்கு உடனே நாங்க வார்ன் பண்ணிடுவோம். உனக்கு சக்கரைவாதி நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு அவனுக்கு கால் மறுத்து போன மாதிரி இருக்கு, மறுத்து போன உணர்வும் உனக்கு இல்லை, மறுத்து போய் அந்த இடத்துல தோலும் கெட்டு போயிருக்கு. ஸோ தோல் கெட்டினால நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். காலில் செப்பல் போட்டு நடக்கணும். அதுக்குன்னே தனி செப்பல், அழுத்தம் கொடுக்காத செப்பல் இருக்கு. அதனால அந்த மாதிரி அடிப்படாத செப்பலா, சாஃப்ட் டிஷ்யூவை, அந்த டிஷ்யூவை இன்ஜுரி பண்ணாத செப்பல் பாதை நீ அணிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லி விட்டுருவோம். அதுக்கப்புறமா தான் ட்ரீட்மெண்ட்டே நாங்க இந்த புண்ணுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல மறுத்து போற நிலைமையை தெரிஞ்சுக்கணும். மறுத்து போற அதெல்லாம் நாங்க ட்ரா பண்ணி எங்கெல்லாம் மறுத்து போகுதுன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் அந்த நரம்பெல்லாம் தொட்டு பார்ப்போம். இந்த நரம்பெல்லாம் இங்க காலில் வந்து நரம்பு இப்படி சப்ளை ஆகும், மேலையும் உள் பக்கமும். அதெல்லாம் டச் பண்ணி பார்த்தோம்னா அதெல்லாம் கயிறு மாதிரி முறுக்கிட்டு இருந்தது, திக்கா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அது ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா அந்த கம்ப்ரெஷன் போயிடும். அந்த சக்கரை சேர்ந்து அந்த சக்கரை இல்லாததுனால அந்த நரம்பெல்லாம் திக்காயிடும். நரம்போட மேல் தோல் இன்ஃப்ளமேஷன் ஆயிடும், இன்ஃப்ளேம் ஆயிடும், அழற்சி ஆயிடும். ஸோ நரம்பு கெட்டு போச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த நரம்போட சக்தி போயிடுச்சுன்னா நம்ம உணர்ச்சி டிரான்ஸ்மிட் ஆகாது, ரிஃப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது, ஸோ சென்சேஷன் டிரான்ஸ்மிட் ஆகாது. அதனால நரம்புகள் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னா அவங்களுக்கு நம்ம முதலையே சொல்லிடணும். இந்த நரம்பு குறைய விட்டாங்கன்னா தான் என்ன ஆகும், பெராலிசிஸ். ஸோ கால் நரம்பு பாதிக்கப்பட்டச்சுன்னா கால் புண்ணாகலாம், கால் தொங்கி போயிடலாம். இல்ல நரம்பு அங்கங்க முடிச்சு நரம்புகள்லாம் திக்கா சொன்ன மாதிரி ஹார்ட் அண்ட் ஆயிடும், நரம்புகள் ஆரம்பிக்கும். ஸோ நரம்பு காலில் வந்து குறை ஏற்படும். அப்புறம் ஜாயிண்ட் எல்லாம் போயிடும். இந்த நரம்பு ரத்த ஓட்டம் இல்லாதனால நரம்பு கெட்டு போய் உள்ள ரத்த குழாயும், சின்ன சின்ன ரத்த குழாய், நரம்புக்கே ரத்த குழாய் வேணும். அந்த ரத்த குழாயெல்லாம் சர்க்கரையை சக்தியை கொடுக்காம, ரத்த ஆக்சிஜன் கொடுக்காம அந்த தோலெல்லாம் நல்லா டார்க் ஆகி தோலெல்லாம் உங்களுக்கு தோல் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் தோலோட நிலைமையை மாறிடுச்சுன்னா உள்ள இருக்கிற ஜாயிண்ட்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும். அப்ப சாக்கார்ட் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்கரைனால முக்கியமா பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா கால் வந்து உருமாறிடும். காலோட அமைப்பே, அதோட ஜாயிண்டோட அமைப்பே மாறிட்டு அவர் வந்து நொண்டி மாதிரி லிம்ப் பண்ணி தான் நடப்பாரு, தாங்கி தான் நடக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெயின், அப்புறம் உள்ள ஜாயிண்ட் பெயின்லாம் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. ஜாயிண்ட் பெயின்லாம் வந்துச்சுன்னா அவங்களால பெட் ரிடன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெட்ல படுத்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங்கா பெட் ரிடன் பேஷண்டாவே ஆயிடுவாங்க. அதனால கூடிய வரைக்கும் ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி சீக்கிரமே நம்ம மரத்து போற நோய், கை கால் குறைகள் இதெல்லாம் சரி பண்றதுக்கு டாக்டர்ஸ் அணுகணும். முக்கியமா பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் நீங்க அந்த டாக்டரை போய் பார்க்கலாம்.
ஹார்ட்ல பெயின் இருந்ததுன்னா நீங்க செஸ்ட் பெயின்ல இருந்ததுன்னா நீங்க ஹார்ட் டாக்டர் போயிட்டு இசிஜி எல்லாம் பார்க்கலாம். மூளை டாக்டர்கிட்ட போயிட்டு சப்போஸ் மறதி, தலை சுத்தல், திடீர்னு கண்ணெல்லாம் இருட்டி போகுது, திடீர்னு கண்ணெல்லாம் உடம்பெல்லாம் டயர்ட் ஆகுது, ஒன்றும் ஞாபக சக்தி குறையுது, இதெல்லாம் வந்ததுன்னா உடனே சர்க்கரை வியாதி இருக்கிறதுனால நீங்க நியூரோ டாக்டர், நரம்பு டாக்டர்கிட்டையும் போய் அவரும் நல்லா ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த சர்க்கரை நோய் இன்னும் எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னு பார்ப்பாரு. ஒருவேளை ஸ்ட்ரோக் வர சிம்டம்ஸ் எங்கேயாவது நோய் ஆர்டரி திக்கா ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட அவங்க ரிலீஸ் பண்ணி ஸ்டென்ட் வச்சு அந்த ஆர்டரியை சரி பண்ணிடுவாங்க. ரத்த குழாய் நல்லா பரவிடும். ரத்தம் நல்லா பரவி ஆக்சிஜன்லாம் நல்லா இருக்கும். சக்கரை சக்தி உடம்பு நிறைய சேர ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரையை வந்து நம்ம சேர விடாம பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ரிலிமினரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ப்ரிவென்ஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா சர்க்கரையை நம்ம டெஃபினட்டா குறைக்கலாம். இதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்ற மாத்திரையோ இன்சுலின் ஊசியோ தொடர்ந்து போட்டுக்கணும். சிறிது கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் விட்டுறக்கூடாது. அப்புறம் வேற நம்ம டாக்டர்கிட்டே போக வேண்டாம். அதோ அந்த அம்மா சாப்பிட்றாங்க, நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அவங்க இன்னொரு சக்கரை பேஷண்டோட மாத்திரை எடுத்து நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளும் சாப்பிட்டா என்ன, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் எடையெல்லாம் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா உடனே நம்ம பார்க்கணும். தென் உடம்புல வந்து பயிற்சி எல்லாம் உடம்பு அசைவு இல்லாட்டா ரத்தத்துல சுகர் ஜாஸ்தி ஆகும். ஸோ யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் ரொம்ப நடைப்பயிற்சி இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். அப்புறம் எந்த மாத்திரை எவ்வளவுக்கு டாக்டர் சொல்றாங்களோ அதுதான் நீங்க பார்த்து சாப்பிடணும். ஊசிலாம் அவர் போடுற அளவு தான் நீங்க, அவங்க சொல்ற அளவு தான் நீங்க சிகிச்சை எடுத்துக்கணும். ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். தென் கண்வலி, தோல் வலி, தோல் மருத்துவ போது இதுக்கெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி டெர்மட்டாலஜிஸ்டோ இல்லை ஆப்தால்மாலஜிஸ்ட் கண் டாக்டரையும் பார்க்கலாம். ஸோ இப்படிலாம் உடம்புல சக்கரை நோய் பரவி இருக்கச்சு நம்ம அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஏதோ மாத்திரை சக்கரை வந்திருக்கு, ஒரு மாத்திரை சாப்பிட்டா போறதுன்னு அப்பப்போ ஒரு இனிப்பை சாப்பிட்டுட்டு அப்பப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம நாளைக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் தவிரனா கூட அதிக நாள் இது மாதிரியே இருந்தோம்னா டெஃபினட்டா சர்க்கரை குறையவே குறையாது. அது உடம்புல ஊறி போய்விடும். அந்த சர்க்கரை அளவு ரத்தத்துல சர்க்கரை குறையறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால அப்போ காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகும். அதனால ரொம்ப அலட்சியமா இருக்காம இனிப்பு பண்டங்களை அறவே ஒதுக்கி நல்ல அதுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல பண்டங்கள்லாம் இருக்கு. இனிப்பு இல்லாட்ட கூட நம்மளுக்கு நல்ல நல்ல பலகாரங்கள், உணவு முறைகள்லாம் இருக்கு. அவையெல்லாம் பார்த்துக்கொண்டு நம்ம உடம்பை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கல்யாணம் எங்க பார்த்தீங்கன்னா சின்ன இனிப்பு சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அதனால உடனே நீங்க மாத்திரை டாக்டர் கேட்டுட்டு ஒரு மாத்திரை கூட போட்டா பரவாயில்ல. ஆனா அடிக்கடி இது மாதிரிலாம் செய்யாதீங்க. தென் இந்த சக்கரை பேஷண்ட்டுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து ஹைப்போகிளைசீமியா. அவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க, மயக்கம் வருது, உடம்புலாம் வேர்த்து கொட்டுது, தாகம் எடுக்குது, என்னால நிக்க முடியலன்னு விழுந்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க என்னன்னா சக்கரை வந்து அவங்க சரியா சாப்பிடாம மாத்திரையும் சாப்பிட்டு அடிக்கடிமா சாப்பிட்டு ஒருவேளை தவறி போய் அதிக மாத்திரை சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு உடம்புல சக்கரை அளவு குறைஞ்சிடும். அப்போ வந்து அவங்களுக்கு தாய் சர்க்கரை நிலைன்னு பேரு. உடனே அவங்களுக்கு நம்ம சர்க்கரையோ சாக்லேட்டோ இனிப்பு ஜூஸோ கொடுத்து அவங்கள கொண்டு வந்தோம். அது நெஞ்சு படப்படப்பு வரலாம், பசி சில்லுன்னு உடம்புலாம் வேர்த்து கொட்டும். நம்ம கொடுத்து அவங்களுக்கு சர்க்கரையும் கொடுத்து அப்படியும் குறையாட்டா ட்ரிப்பு போட்டு குளுக்கோஸ் ட்ரிப்பு போட்டு அவங்களுக்கு நம்ம நல்ல காப்பாற்றி விட்டுலாம். தென் சர்க்கரை கலந்த தண்ணி கொடுக்கலாம். கால் பாதுகாப்பு நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட்டு. எல்லா இடத்துலையுமே எல்லா ஹாஸ்பிட்டலும் இப்பெல்லாம் வந்து சேவ் த ஃபுட்டுன்னு, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட அப்படி சேவ் த ஃபுட்டுன்னு ஒரு பெரிய கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேம்பெயின்ல என்னடானா எந்த பேஷண்ட்டு சக்கரை பேஷண்ட் வந்தாலும் அவங்கள ஆட்டோமேட்டிக்கா போய் சக்கரை ப்ரெஷர் காலில் எல்லாம் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படி பிபி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி காலோட ப்ரெஷர் கண்டுபிடிச்சு அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி ரத்தத்துல சக்கரை ஜாஸ்தியா அந்த ரத்த குழாய் கம்மியா இருந்து ரத்தம் சப்ளை ஆகலைன்னு தெரிஞ்சா அதுக்கு உடனே வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தென் தோள்கள் எல்லாம் நன்றாக நீவி விட்டு தோள்களெல்லாம் நல்ல எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி தோலை நன்றாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அடிபடாம பார்த்துக்கணும். தென் மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட பின்னாடிங்கிற மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். தென் கண்ணில் ப்ராப்ளம் தான் கண் டாக்டர் பார்த்துக்கலாம். தென் காலில் வந்து சக்கரை பாதம் தான் நான் ரொம்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இது எங்களோட சப்ஜெக்ட். அந்த சக்கரை காலில் வந்து சின்ன புண்ணியை முதலே ஆத்திட்டீங்கன்னா விரல் காப்பாற்றப்படும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு விரல 2 விரல எடுக்க வேண்டி வந்தா அதுக்கு பயப்படாம நீங்க அதை சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். பட் கூடிய வரைக்கும் மீதி இருக்கிற காலையாவது நம்ம காப்பாற்றுற வரைக்கும் நாங்கள் பண்ணி தருவோம். அதை நாங்கள் சொல்ற பேச்ச நீங்க டாக்டர்ஸ்லாம் பேஷண்ட் எல்லாம் எல்லாரும் இல்லை, பேஷண்ட் மட்டும் அவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த சக்கரை நோய் வந்து
காலையும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் தாக்காம நம்ம நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். இந்த மாதிரிலாம் பண்றதை விட நம்ம உடம்புல நல்ல மன வலிமையும் நம்ம கொண்டு வரணும். நடைப்பயிற்சி கொண்டு வரணும், தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் உற்சாகமா ஸ்டீஃபன் சார் மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா நிறைய மீட்டிங்ல அரேஞ்ச் பண்ணி ஜாலியா இருக்கலாம், எல்லார்ட்டையும் பேசலாம், சந்தோஷமா வாக்கிங் போகலாம், நம்ம எல்லாரும் மீட் பண்ணி பேசலாம். நம்ம எந்த விதத்திலையும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாரோடையும் கலந்து தன்னோட வாழ்வை கொஞ்சம் உற்சாகமா பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணோம்னா டெஃபினட்டா வந்து நம்ம நாட்டோட நலத்தையும் நம்ம நலத்தையும் நல்லா பார்த்துக்கலாம், பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு சர்க்கரை இல்லாத நாடு சந்தோஷமான நாடு, இதை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்வும் சந்தோஷமா இருக்கணும்னா சர்க்கரையை நம்ம குறைச்சே ஆகணும். அது HbA1c டெஸ்ட் ரொம்ப முக்கியம், சுகர் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஒபிசிட்டி, கொழுப்பு, மன அழுத்தம், கொழுப்பு, இது ரெண்டும் உடம்புல வராமல் பார்த்துக்கலாம். கொழுப்பு ரொம்ப சேர்ந்ததுன்னா அதை பற்றி அடுத்த டாபிக் பேசுவேன். அந்த இதில் வந்து கொழுப்பு சேர 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 சர்க்கரையோட சக்தி வந்து உடம்புல சேராது. கொழுப்புகள் அந்த சர்க்கரையை வாங்கி கொள்ளும், திசுக்களுக்கு வேணுங்கிற சக்தி கிடைக்காது. அதனால இன்னும் டயர்ட்னஸ் வந்து இன்னும் உடம்புல பலம் வந்து பிபிலாம் ஏறும், ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். ஸோ கொழுப்பு உடல் எடை குறைஞ்சு வாக்கிங்லாம் போய் மன அழுத்தம்லாம் குறைஞ்சு ஸ்ட்ரெஸ் இல்லாம சர்க்கரை மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நீங்க ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்க என்ன சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் இல்ல என்ன சிகிச்சை நாங்க பண்ண வேண்டி வந்தாலும் அதுக்கெல்லாம் உங்க உடம்பு ஒத்துழைக்கும். அந்த மாதிரி ஒத்துழைச்சதுன்னா எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். இது வந்து சின்ன டாபிக் தான், பட் நிறைய உள்ளுக்குள்ள விஷயம் நிறைய இருந்தது. உங்களுக்கு என்னென்ன உணவு சாப்பிடலான்னு நாங்க சொல்றதெல்லாம் நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா கூட நல்லதுதான். ஸோ இதில் வந்து முக்கியமா டயட். இந்த டயட்டுங்கிறது வந்து ரொம்ப இப்போ டயட்டீஷியன்ல அவங்களே சொல்லிடுறாங்க, நம்ம நீங்க பேசுறோம் நம்ம நாங்களே பேசிக்கிறோமான்றாங்க. பட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டயட்ல வந்து முக்கியமானது சர்க்கரையை உண்டு பண்ணக்கூடிய உணவுகள், சர்க்கரை ரத்தத்திலேருந்து பிரிக்கிற உணவுகள் 2 வகை இருக்கு. அதுக்கு முக்கியமா நம்ம எந்த உணவுக்கும் நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒரு சின்ன குறிப்பு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உதாரணமா உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கு ஃபுல் ஸ்டார்ச். நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அவ்வளோ ஸ்டார்ச்சுமே குளுக்கோஸா மாறணும். ஸோ அந்த குளுக்கோஸா மாற முடியாம என்ன ஆகுதுன்னா இன்சுலின் பத்தலை. அந்த அவ்வளோ குளுக்கோஸ் உண்டு பண்ணுது, சக்கரை உண்டு பண்ணுது அந்த உருளைக்கிழங்கு. அப்ப என்ன ஆகும்னா இன்சுலின் போய் பாதிக்கும் சேர முடியாம ரத்தத்திலேயே மீதி சக்கரை தங்கிடுது. ஸோ இந்த சக்கரை தங்க 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 நாமளும் விடாம இதே மாதிரியே ரைஸ், ஃப்ளவர், கோதுமை, நிறைய ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு ஃபுட்டு, வெள்ளை அரிசி, பாலிஷ்டு அரிசி, ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு கஞ்சி, நல்ல கஞ்சிலாம் போட்டு கஞ்சி கூழ் கூட சாப்பிடவே கூடாது. கஞ்சி கூழ் என்ன ஆகுதுன்னா நம்ம நல்லா மசிச்சு குழஞ்சு கொடுக்குறோம் இல்லையா, அதனால என்ன ஆகும்னா சக்கரை வந்து சீக்கிரமா ரத்தத்துல ஏறிடும். ஆனா நீங்க ப்ரௌன் ரைஸ், கொஞ்சம் திணை அரிசி, குதிரைவாளி அரிசி, இந்த மாதிரி தவிட்டோட இருக்கிற அரிசி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த தவிட்டோட இருக்கிற அரிசிலாம் உள்ள நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டு அது டைஜஷன் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம்குள்ள சர்க்கரையும் அவ்வளவு சேராது. அதனால என்ன ஆகும்னா சர்க்கரை உடம்புல குறையும். ஸோ இந்த மாதிரி தோலோட இருக்கிற தவிட்டோட இருக்கிற சீரியல் தானியங்கள் சேர்க்கலாம். மாவு பதார்த்தங்கள் சேர்க்கக்கூடாது. மைதா மாவு சேர்க்கறது நல்லது இல்லை. ஓட்ஸ் கொஞ்சம் கான்ட்ரோவர்சி தான். அது 60%, 0லேருந்து 100 வரைக்கும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கும். அது வந்து 60க்குள்ள வருது. ஸோ அது கொஞ்சம் மாடரேட்லி இட் இஸ் காசிங் ஹைப்பர் கிளைசெமியா, உடம்புல சர்க்கரையை ஏற்றும். அதனால பார்த்து சாப்பிடலாம். என்னைக்காவது ஒன்றா சாப்பிட்டா தப்பு இல்லை. பட் காய்கறிகள், பச்சை காய்கறிகள், தானியங்கள், சிறுதானியங்கள், நல்ல இது கீரைகள், பழங்கள், இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம சர்க்கரையை குறைக்க முடியும். பழத்துல முக்கியமா வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம்லாம் நாங்க வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தின்னு சொல்றோம். அதை பத்தி பின்னால சார் கூட பேசுவாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் 60, 70, 80 இருக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஐஸ்கிரீம், கோக், பிவரேஜஸ், ஆல்கஹால், இதுல எல்லாமே நம்ம சர்க்கரையை ஏற்றக்கூடிய பொருட்கள். இது இப்போ வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸை தவிர கிளைசெமிக் லோடுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். கிளைசெமிக் லோடு எந்தெந்த உணவு வந்து உடம்புல வந்து சர்க்கரையை அப்படியே கொடுக்குதோ, வெறும் சர்க்கரையா கார்போஹைட்ரேட்டாவே கொடுக்குறதோ அதெல்லாம் கிளைசெமிக் லோடுன்னு பேரு. அதையும் அந்த மாதிரி லோடு கொடுக்குற இப்ப எல்லாத்தையும் எழுதணும். அவங்க ஜிஎல் எழுதுவாங்க. கிளைசெமிக் லோடு கொடுக்குற உணவுப் பொருளை அவாய்ட் பண்ணது நல்லது. எப்பவும் இட்லி, தோசைன்னு சாப்பிடாம அதை சிறுதானியங்கள் சேர்த்து நம்ம ராவா சாப்பிட்டா நல்லது. சாலட்ஸ்
முக்கியமா எல்லா காய்கறியும் சேர்த்து சாப்பிடுறது நல்லது. சரிவிகித உணவு. ஒரு உணவுல என்ன இருக்கணும்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் 3 இருக்கணும். ஸோ தினமும் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி நம்ம எளிதில் டைஜஸ்ட் சாப்பிட்ற உணவு சக்தி கிடைக்கணும். அதே சமயத்துல சர்க்கரையும் உடம்புல சேரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற உணவுகள்லாம் நிறைய வழி இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் டைமுக்கு கீப் அப் பண்ணிக்கணும். காத்தால அந்த 6 மணிக்கு எழுந்தாங்கன்னா ஒரு டம்ளர் டீ குடிக்கலாம் வித்தவுட் சுகர். 6 டம்ளர் வெயில் காலம் வந்து மோர் கூட குடிக்கலாம். மோர், தயிர்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு. ஸோ அப்படி காத்தால குடிக்கலாம். இல்ல பால் நீர் கப் டைலூட் பண்ணி பால் குடிக்கலாம். தென் காத்தால பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு டம்ளர் ஒரு கப் ரைஸ், இல்ல ஒரு கப் 2 இட்லி, இல்லாட்ட 2 மல்டி கிரெயின் இட்லி, கிரெயின் இட்லி. மற்ற கிரெயின்லாம் சீரியல்ஸ் லென்டில்ஸ் எல்லாம் போட்டு பண்ண இட்லி ஏதாவது சாப்பிடலாம். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு தென் நடக்கலாம். அதுக்கப்புறம் நடந்து பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு 12 to 1 வந்து நல்ல 1 to 2க்குள்ள லஞ்சு சாப்பிடலாம். லஞ்சு 2 கப் அவங்க உடம்பு ஏத்தாப்புல ரைஸும் சேர்த்துக்கலாம், காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஈவினிங் 2 பேர் ஒரு மாரி பிஸ்கெட்டும் சொல்றோம். மாரி பிஸ்கெட்டையும் சர்க்கரை இருக்கு. பட் அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணுங்கிறதுனால 2 பிஸ்கெட்டும் ஒரு டம்ளர் மோரும், இல்லாட்டி 2 பிஸ்கெட்டும் ஒரு டம்ளர் டீயும் சாப்பிடலாம். நைட் வந்து பிஃபோர் 7 நைட்டு சாப்பாடு முடிச்சிருங்க. அப்ப நைட் சாப்பாடு சேர்ந்தாச்சுன்னா நைட் வந்து நமக்கு சர்க்கரை அதிகம் சேர்ந்து நம்மளோட ரத்தத்துல சர்க்கரை அளவை ஏத்தாது. அது மாதிரி இருந்தோம்னா ரத்தம் வந்து நல்ல சுத்தமான ஆக்சிஜனை உடம்பு பூரா கொண்டு கொடுக்கும். ப்ராப்ளம் சக்தியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு அழுத்தமும் இருக்காது. உடம்பே நல்லா இருக்கும். ஸோ இந்த சர்க்கரைங்கிற வியாதியை நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை குறைச்சோ அதை நம்ம உடம்புல இருந்து கண்ட்ரோல் பண்ணியோ, ஆனா லைஃப் லாங் கரெக்டா மாத்திரை சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப நல்லா குறைஞ்சி அது அளவு கரெக்டா வந்ததுன்னா நாங்களே வந்து சர்க்கரையை கொஞ்சம் அளவு மாத்திரை இன்ஜெக்ஷன் அளவெல்லாம் குறைச்சி அவங்களை கொஞ்சம் நார்மலா ஆக்கி விடலாம். இருந்தாலும் நாங்க அவங்கள செக் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா உடனே நீங்க அதை பத்தி கவனிச்சுட்டு நல்லா இருக்கணும். அதை பார்த்து அவங்க சொன்னபடி நடந்தாங்கன்னா சர்க்கரை வியாதி நம்ம உடம்பை விட்டும் நம்ம நாட்டை விட்டும் ஓடும். இது சின்ன இந்த கருத்துக்களை பரிமாறிக் கொண்டுகளுக்கு ரொம்ப நன்றி. இதுல வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் என்ன கேளுங்க. இது வந்து ரொம்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். இது தவிர நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தா நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எழுதிடலாம் எல்லாரும். மேடம் மேடம் தலை பாதி தான் தெரியுது மேடம். இல்ல உங்க மானிட்டர் சரி பண்ணுங்க. தலை பாதி தான் தெரியுதுன்னு ஒரு வழியா பயமுறுத்திட்டாங்க எல்லாத்தையும். கேக்கல. பேசுங்க சார். ஸ்ரீதர் சார் பேசுங்க வாங்க. இல்ல இல்ல ஒவ்வொரு டிசீஸுக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த டிசீஸுக்கு வந்து இருக்கிற A to Z ப்ராப்ளம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. ரொம்ப பரவாயில்ல. இது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் டிசீஸ் தான். கண்ட்ரோல் பண்ணாட்டி நீ சொன்ன மாதிரி இட் லீட்ஸ் டு சோ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். ஆமா, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் சார் இதெல்லாம். ஆமா, சொன்ன மாதிரி சைலண்ட் கில்லர் தான் அது ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து பிளட் பிரஷர் சைலண்ட்ல இருப்பாங்க. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாள் டப்புன்னு ஸ்ட்ரோக் வந்து போயிடுவாங்க, அது நின்றுடும். இதே மாதிரி டயபெட்டிக் வந்து ஓகேன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா அது லெவல் ஏறிட்டே இருக்கும். அது என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா இட் அஃபெக்ட்ஸ் தி என்டையர் மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. நீ மேடம் இது வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது லேப்ல போய் பண்ணதுனால பேஷண்ட்க்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுத்திட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் விட்டுருவாங்க. அது திடீர்னு அளவு ஏறி HbA1c அளவு ஜாஸ்தி ஆயிடும். அப்போ வந்து காம்ப்ளிகேஷன் அவங்க ஆட்டோமேட்டிக்கா செட் ஆன அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். உண்மை. ஆனா நிறைய பிரச்சனை சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே என்ன பண்றது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஃபுட் கண்ட்ரோல் முக்கியமா இல்லையா? ஆமா சார், உணவுதான். ஃபுட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ், ஒபிசிட்டி பிரிவென்ஷன். முதல் கேள்வி, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதா? இல்ல சார், எனக்கு 6ல இருக்கு HbA1c. சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பர். அத கண்ட்ரோல் பண்ண இன்னும். ஆனா 5.7 வராது. ஏஜுக்கு தகுந்தாப்புல 6 இருக்கலாம். எங்க அக்காவுக்கு 6.4 இருக்கு. அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரிங்க சரிங்க. 6.5 மேல கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா we have to be very very careful. சரிங்க சரி. 7க்கு மேல இருந்தா டயபெட்டிஸ் தான் சார். 6, 7 அப்படி மாறி மாறி வந்ததுன்னா
ப்ரீ டயபெட்டிக் அண்டர் கண்ட்ரோல். சரிங்க. ஏன்னா மாலதிக்கு அப்படிதான் வருது, அதனால தான் கேட்டேன். எவ்வளவு வருது சார்? சம்டைம்ஸ் 6.5 இருக்கும், சம்டைம்ஸ் 7 வரும், திடீர்னு 6.4 வரும், அப்படி மாறி மாறி வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்து 2 டெஸ்ட் பண்ணுங்க சார். ரெண்டுத்துமே 7 வந்தா she has to take treatment. அடுத்தடுத்து இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா, டேப்லெட் சாப்பிட்டு இருக்கா. ஓகே ஓகே, அப்ப அதை நிறுத்தாம இருந்தாலே நல்லாயிடும் சார். 7 ஓகே, கண்டினியூஸா சாப்பிட்டு இதுதான் நாங்க எய்ம் பண்றோம். டயபெட்டிஸ் காரங்களுக்கு 7 இருந்தா ரொம்ப நல்லது, அது குறைய வேண்டாம். டேப்லெட்லாம் சாப்பிட்டு இருக்கா. சில நேரத்துல டேப்லெட் கண்டினியூஸா எடுத்து ஒன்றும் பிரச்சனை, கொஞ்சம் எங்கன்னா சுகர் அதிகமாயிடுச்சுன்னா. ஆனா சுகர் வர்றதுக்கு முன்னாடி மாலதி ஸ்வீட்டே சாப்பிட மாட்டா, சுகர் வந்த பிறகு ஏகப்பட்ட ஸ்வீட் சாப்பிடும். வாட் பண்ணி சாப்பிடுவாங்களா சார் நைட்டு? ஆமா ஆமா, கல்யாணத்துல ஒரு எல்லா நேரத்திலயும் சாப்பிட மாட்டா. இல்ல எல்லா நேரத்திலயும் சாப்பிட மாட்டா, கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருப்பா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வச்சிருப்பா. சாப்பிடும். ஆப்பிள் சாப்பிடலாம் சார். ஆப்பிள், கொய்யா, அன்ரைப்டு ஃப்ரூட் ஆர் வெரி குட், பெட்டர் தென் ரைப்டு ஃபுட். அது மாதிரி தர்பூஸ் எல்லாம் சாப்பிடறதா இருந்தா ரொம்ப குறைவா தான் சாப்பிடணும், ஏன்னா அது வந்து ஃபுல் சுகர். சக்கரை தண்ணியும் இருக்கு, சர்க்கரையும் இருக்கு. மாலதியே வந்தாச்சு. வா மாலதி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். ஆனா நீங்க கண்ணுல இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா எல்லாத்துலயும் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்தி விட்டோம். என்ன கூட ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டீங்க. அதுதான் சந்தோஷமான டிசீஸ் சொல்லிட்டேன், இனிப்பான டிசீஸ் தான், கண்ட்ரோல் பண்ணிடலாம். சுகர் ரிலேட்டட் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கேட்க கேட்க நல்லா இருந்தது, ஒரு சைடு பயமாவும் இருந்தது. நம்ம ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு. ஆனா நான் கண்ட்ரோலா தான் இருக்கேன் மேடம், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் லேடிஸ்க்குனா, நம்ம டேபிள்ல வச்சிட்டோம்னா எடுத்து சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது மேடம். நம்ம எல்லாருக்கும் எடுத்து குடுக்குறோம் பாத்தீங்களா, அப்பதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை வந்துடுது. அதுதான் போட்டுட்டு மீதி இருந்தா நம்மளே சாப்பிட்டு சரி சீக்கிரம் சரி காலி பண்ணிடணும்னு சாப்பிட்டுருவோம், என்ன வந்தாலும். அதுதான் மேடம் பிரச்சனை. ஆனா எல்லாருமே வந்து நமக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸால வருது அப்படின்னு சொல்றாங்க, நீங்க ஹெரிடிட்ரியால வருது அப்படின்னு சொல்றீங்க. என்ன எந்த காரணத்தால வருது அப்படின்றது தெரியல. ஏன்னா எங்க வீட்டுல ஹெரிடிட்ரி யாருக்கு, எங்க அம்மாக்கு எல்லாம் வந்து 65 இயர்ஸ்ல தான் வந்துச்சு, எனக்கு தான் 45லயே வந்துச்சு. தெரியல, யாரும் டெஸ்ட் பண்ணல இல்ல. அதான் தெரியல, அதான் பரம்பரையில வராம திடீர்னு நம்மளுக்கு எல்லாம் வராது, ஏதோ பரம்பரை வரும். இல்லாட்டா இந்த மாதிரி கணையத்துல ஏதோ ஆபரேஷன் ஆகி கணைய பைய குறைஞ்சு போயினாலோ இல்ல கணையம் கெட்டு போயிருந்தாலோ அதுல எல்லாம் சக்கரை வரலாம். அதுக்கெல்லாம் டாக்டர்ஸே சொல்லிடுவோம். அப்புறம் ஸ்டீராய்டு அடிக்கடி எடுத்துக்கூடாது. சில பேர் ஆஸ்மானா ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்டுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடணும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லவே இல்லை மேடம், ஒன்லி டயபெட்டிக் தான். ஆனா அது கண்ட்ரோலா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்படி சொல்ற மாதிரி இல்ல, அப்ப வந்து ஒரு சர்ஜரி டைம்ல தான் எனக்கு இந்த மாதிரி டயபெட்டிக் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஆனா டாக்டர்ஸ் வந்து அப்பவே நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணா மாத்திரலாம் வேணாம், HbA1c வந்து 6.4 இருந்தா நீங்க டேப்லெட் எடுக்க வேணாம்னு எனக்கு யாருமே சொல்லல. 6.4 இருக்கும் போதே எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்துட்டாங்க. சோ நான் டேப்லெட் அப்போதுல இருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மேடம். அது நீங்க சொல்ற மாதிரி டேப்லெட் மட்டும் சாப்பிடாம இருந்து ஃபுட் கண்ட்ரோல்ல இருந்திருந்தா இந்த மாத்திரை சாப்பிடாம இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியே எனக்கு வந்து இப்ப திங்க் பண்றேன் நான். அந்த டாக்டர் கொஞ்சம் சீரியஸா வைத்தியம் பண்ணிட்டாரு. ஆமா 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 மேடம், ஆமா ரொம்ப பயமுறுத்திட்டாங்க என்ன. ஆக்சுவலி நான் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபுல் டயட்டா இருந்தேன். நானு ஒரு பேஷண்ட் மாதிரி ஆயிட்டேன். என்னை பார்த்தாலே சுகர் பயங்கர ஒல்லி ஆயிட்டேன். என் பெரிய பையன் கல்யாணத்துல எல்லாம் நான் நானாவே இருக்க மாட்டேன், இப்ப இருக்கிற மாலதியே கிடையாது. ஆமா ரொம்ப பயந்துட்டேன். பையன் வேற என்ன ரொம்ப பயமுறுத்தி விட்டான். பெரிய பையன், நீ வந்து டயபெட்டிக் வந்துச்சு, இதுக்கு மேல நீ ரொம்ப ஃபுட் கண்ட்ரோலா இருக்கணும், எதையும் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு. ஏன்னா அவன் ரொம்ப ஃபுட் கண்ட்ரோல் அவன், அதனால அவன் வந்து என்ன பண்ணி விட்டா அது மாதிரி. அதுல நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவும் அந்த மாதிரி தெரிஞ்ச பின்னரு சரி நம்மளா பார்த்து இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலான்ற மாதிரி ஒரு நானே வந்து என்ன அனலைஸ் பண்ணிட்டு இப்ப வந்து ஓரளவுக்கு இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். ஆனா நான் கண்ட்ரோலா இருக்கு, எனக்கு நார்மலா இருக்கு மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இன்னைக்குதான் சொல்லிட்டு இருந்தாரு தர்பூசணி வந்து சாப்பிடக்கூடாதான் சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நீங்களும் அதை கரெக்டா சொல்றீங்க. ஆனா தர்பூசணி சாப்பிடலாம், ஏன்னா அது நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க ஒரு துண்டு one piece not a whole fruit பல்கியா சாப்பிடுங்க. அதான் தர்பூசணியில இருக்கிற அந்த விதை இருக்குல்ல மேடம், அது ஒரு ஜூஸும் சாப்பிடக்கூடாது. தர்பூஸ் ஜூஸ் அப்படியே சுகர் இறக்கும் உள்ள, கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி அதுல. அதே மாதிரி இந்த ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் ஓட்ஸ் வந்து அவ்வளவா வந்து உங்களுக்கு அது 60 to 70 இருக்கு அதுல.
ஜிஐ ஆஹ் கிளைசமிக் இண்டெக்ஸ் எப்போ சாப்பிடலாம். அப்புறம் இந்த கஞ்சி கூழ் எல்லாம் சாப்பிடுறாங்களே, ராகி கூழ், அந்த பண்டிகைகள் எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல, அது வந்து ரொம்ப ஈஸிலி சுகரை ஏற்றிடும். அப்படிங்களா மேடம்? கூழு ஆனா களி எல்லாம் நம்ம ஹோல் ஃபுட்டு சாப்பிடலாம். பிராண்ட் உப்புமா பண்ணி சாப்பிடலாம். அது அப்படியே ஹோல் ஃபுட்டையே, ஹோல் கிரெயினே, தானியத்தையே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அது பெஸ்ட். உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. கருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஓ, கூழ் சாப்பிட வேணான்றீங்க நீங்க கூழ் அப்படின்னா? கஞ்சி ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும். ஓ, ஓகே ஓகே மேடம், அவங்கெல்லாம் ஓகே. அதுல எல்லாம் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். அதே ஏன்னா நம்ம கூழ் சாப்பிடாம களி மாதிரி சாப்பிடலாம் அப்போ? ஆ, இந்த ஹோல் கிரெயினை நம்ம களி மாதிரி பண்ணி வேக வச்சு அதை கலந்து சாப்பிடலாம். மற்ற காய்கறியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஓகே எல்லாத்துலயும் ஓகே வைட்டமின்ஸும் ஃபைபரும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. மத்தியமா ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம், எந்த தேங்க்யூ ஃபுட்டுல வைட்டமினும் நல்ல ஃபைபரும் புரோட்டீன்லாம் இருந்ததுன்னா, அப்புறம் பருப்புலாம் இப்போ துவரம் பருப்பு, அது பயத்தம் பருப்பு எல்லாம் நல்லாவே இருக்கு. அது சர்க்கரையே இருக்கு, பிளஸ் இதுங்களும் கூட புரோட்டீன் எல்லாமே இருக்கிறதுனால சர்க்கரையோட அளவு ரத்தத்துல சேராது, அதிகமா இருக்கு. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். ஓகே ஓகே மேடம். வாங்க வசந்தி மேடம், பேசுங்க நீங்க தான். முதல்ல டாக்டர் அலமேலுக்கு பெரிய நன்றி. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. கொஞ்சம் பயமுறுத்த வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கோம் நம்மெல்லாம். ஸோ அதனால கொஞ்சம் பயமுறுத்துறது நல்லது தான். அதனால பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், பயமுறுத்துறது நல்லது தான். அப்போதான் வந்து கேபிட்டல், நீங்களா அமெரிக்கால இருக்கீங்க, நாங்க இந்தியா கேபிட்டல் ஆஃப் டயபிட்டிஸ். ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னா, கூட ரிலேட்டிவ்ஸும் அங்கே ஊருக்கு போனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது ஒன்றும் பண்ணாது, கொஞ்சம் எடுத்துக்க அப்படிம்பாங்க. ஓகே, கொஞ்சம் எடுத்துட்டாலும் என்னோடது 400க்கு போயிடும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமா, அதனால நம்ம தான் ரொம்பவே கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியிருக்காங்க. இங்க வந்து நாங்க தான் எங்களோட கண்ட்ரோல். அதனால இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கிறோம், நாங்களே இருக்கிறோம். டாக்டர்ஸும் நிறையவே ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நிறைய கொடுப்பாங்க. ஆமா, நான்லாம் வந்து 20 வருஷத்துக்கு மேல எனக்கு டயபெட்டிஸ், 47ல இருந்து எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் செல்ஃப் லேர்னிங்ல தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். நிறையனா என்னால் இப்போ வந்து எனக்கு ஒரு 4 வருஷமா 6.2 6.8க்குள்ள தான் இருக்கு எனக்கு. அது ஓகே, 7 கீழே இருக்கிறதுனால ஓகே அப்படிங்கிற. ஒரு தடவை 5.8க்கு எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த செக்அப் அது 6.2 அப்படி போயிருச்சு. கொஞ்சம் போனாலும் நான் உடனே கீழே கொண்டு வர பார்க்குறேன். இன்னும் நீங்க சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். சில இது வந்து என்னோட டயபெட்டிஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ட்டு நான் நான் என்னோட தியரி அது. என்னோட தியரி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் செகண்ட் டைம் எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தது. முதல்ல நான் 4 வயசுல எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தது, சின்ன குழந்தையா இருக்கும்போது. அதுக்கப்புறம் 2வது தடவை என் பையனுக்கு, நான் அடல்ட், நான் 37 வயசு ஏதோ இருக்கும்போது அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ எனக்கு வந்துருச்சு அவன்கிட்ட இருந்து. 2வது தடவை வராதான் யூஸ்வலா. இந்த செகண்ட் டைம், ஆமா, செகண்ட் டைம் வந்தப்போ ரொம்ப சிவியர். அது ஷிங்கிள்ஸ் இல்ல, சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் 2வது தடவை வரும்போது டாக்டர் சொன்னாங்க, இது வேற ஸ்ட்ரெயினா இருக்குமோ என்ன தெரியல, யூஸ்வலா செகண்ட் டைம் வராது, உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சிவியரா இருந்ததுனால they gave me a tablet, because அடல்ட்டாவும் இருந்ததுனால ஜக்லோவிரோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஆனா அந்த அந்த ரெக்கவரிக்கு அப்புறமே நான் ரெக்கவர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர்க்குள்ள ஐ டெவலப்ட் டயபெட்டிஸ். நான் என்ன நினைச்சேன்னா, அந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸோ அந்த மாத்திரையோ இந்த பேன்க்ரியாஸை கில் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். அதான் என்னோட தேர்வு. அதே மாதிரி தான் கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ். ஆமா ஆமா ஆமா, அந்த வைரஸ் போய் நல்லா டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு பிளட் வெசல்ஸையும் இதையும் பேன்க்ரியாஸையும். கரெக்ட் கரெக்ட். ஸோ அதனால தான் எனக்கு அப்படி டயபெட்டிஸ் வந்ததுன்னு என்னோட தேரி. நான் இப்போ என் பையன் டாக்டர் இருக்கனால அவன்கிட்ட சொல்லுவேன். அவன் சொன்னான், நீ சொன்னதுதான் கரெக்டு, சொல்றது கரெக்டு தான், அதனால வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரெசிவா அது வந்து மேலே போயிட்டே இருந்துச்சு. என்னோட கண்ட்ரோலில் வரவே இல்லை, கொஞ்சம் கூட கண்ட்ரோலில் வரல. மெட்ஃபார்மின்லாம் கொடுத்தாங்க, குளுக்கோஃபாஸ்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் ஒரு 6 வருஷம் அந்த அங்கே இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க என் மேலே. 500லேருந்து 2000 மட்டும் போயிட்டே இருந்துச்சு. தென் ஃபைனலி ரொம்ப காம்ப்ளிகேஷன் ரொம்ப வந்த உடனே நான் வந்து இன்னொரு ஒரு டாக்டர் வந்து லெட்டஸ் ட்ரை இன்சுலின் அப்படின்ட்டு இன்சுலின் ட்ரை பண்ணாரு. இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அதுலேருந்து என்னோட கண்ட்ரோல் வர போட்டுட்டீங்க?
டெய்லி ஐ புட் 3 times இன்சுலின். அது வந்து 2 இன்சுலின் போட்டுக்கிறேன். ஒன்று வந்து லாங் ஆக்டிங், ஒன்று வந்து ஃபாஸ்ட் ஆக்டிங். நீங்க பேட்ச் எல்லாம் பண்ணிக்கலையா? அமெரிக்கால உண்டாச்சு பேட்ச். பேட்ச் வந்து சும்மா மானிட்டரிங் தானே. அது இன்சுலின் இன்சுலின் வந்து யூ ஹேவ் டு புட் டெலிவரி இன்சுலின் கரெக்ட்லி some patches. பம்ப் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் த பம்ப் கிடையாது, நான் வச்சுக்கல. ஆனா இன்சுலின் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த மெடிசனும் சரி, அந்த ஏற்கனவே நான் இவ்வளவு ஹிஸ்டரி அவங்க கேட்டா கூட அவங்க வந்து சரியா என்ன டயக்னோஸ் பண்ணல. அவங்க வந்து இது வந்து பேன்க்ரியாஸ் இன்னும் இன்சுலின் கிரியேட் பண்ணுதா செக்ரீட் பண்ணுதா என்னன்னு அவங்க டெஸ்ட் பண்ணாம மாத்திரை கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் டாக்டர் 6 years கழிச்சு தான் இந்த செகண்ட் டாக்டர் தான் இன்சுலின் கொஞ்சம் கூட ஜீரோ செக்ரீஷன். ஸோ அதனால நம்ம பேன்க்ரியாஸ் கம்ப்ளீட்லி டெட் பிகாஸ் ஆஃப் பயாப்சி பண்ணாரா? பேன்க்ரியாட்டிக் பயாப்சி பண்ணாங்களா? இல்ல அவங்க தே ஹேவ் பிளட் டெஸ்ட் மெஷர்மென்ட். ஆமா, இன்சுலின் அதுல மெஷர்மென்ட் வந்து அவங்க இன்சுலின் மெஷர் பண்றாங்க. ஸோ இன்சுலின் ஜீரோ இன்சுலின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது தே கிவ் இன்சுலின் லைஃப் லாங் இன்சுலின். தட்ஸ் ஓகே. எனக்கு அது ஓகேயா இருக்கு. எனக்கு வந்து அது கஷ்டமாவே தெரியல. முதல்ல கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் வந்து எனக்கு அது எனக்கு எல்லாமே புரியும் என்ன என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா வந்து நான் இப்பவும் ஸ்ட்ராங்கா சொல்றது என்ன அப்படின்னா, மெட்ஃபார்மின் ஆடட் டு தி கில்லிங் ஆஃப் த pancreas. ஓகே, ஆமா, மெட்ஃபார்மின் ஆடட் டு யுவர் வாட் ஐ எம் டேக்கிங் நவ் இன்சுலின் பிகாஸ் ஆஃப் த மெட்ஃபார்மின். ஓகே, அது வந்து முதல்ல வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லாருக்கும் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதே அவங்க யோசிக்கணும். இதெல்லாம் இருக்கு. ஆனால் வந்து ஒன்று வந்து டயபெட்டிஸில் நீங்கள் சொன்னாப்புல ஓட்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ குட் ஃபுட் அட் ஆல். ஓட்ஸ் வந்து நானும் ஓட்ஸ் சாப்பிட்டேன். ஓட்ஸ் சாப்பிட்டு ஒரு 2 hours நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்கள் சுகர் மேலே இருக்கும். ஓட்ஸ் நல்லதே கிடையாது. ப்ரௌன் ரைஸ் இஸ் வெரி குட். ப்ரௌன் ரைஸ் போகிறது இல்லை, மேலே போகிறது இல்லை. அதோட சேர்த்து நீங்க கொஞ்சமா வந்து வெஜிடபிள்ஸ் பருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல வந்துடும். ஏறவே ஏறாது. அது மாதிரி நிறைய இது நம்ம பார்த்து பார்த்து. ஆனா ஒண்ணே ஒன்று நான் சஜஸ்ட் பண்றது என்ன எல்லாருக்கும்னா, கட்டாயமே நீங்க மானிட்டர் பண்ணணும் உங்க சுகரை. அது வந்து நம்ம ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, அது ஒன்றும் சரியா கொடுக்க மாட்டேங்குது, சரியா ரீடிங்கை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு பயப்படுறாங்க. அந்த பயம் இருந்தா நம்ம கஷ்டம். அட்லீஸ்ட் ரேண்டமா செக் பண்ணணும். ரேண்டமா எவ்வளவு இருக்கு நமக்கு சுகர், அத பயமா இருக்கும் முதல்ல. ஆனா வந்து ஒரு தடவை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓஹோ நமக்கு குறையுதா, ஆஹா நமக்கு குறையுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நீங்க நிறைய செக் பண்ண ஆரம்பிப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு தடவையாவது ரேண்டமா. சிபிஜியாவது பண்ணிக்கலாம். அதுதான் நான் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா ஐ ஹேவ் டு டு இட் பிஃபோர் ஐ புட் மை இன்சுலின். ஐ ஹேவ் டு செக் இட். ஏன்னா எனக்கு ஸ்லைடிங் ஸ்கேல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லைடிங் ஸ்கேல்ல டிபெண்ட்ஸ் ஆன் த கார்போஹைட்ரேட் தே வில் ஐ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இதை வந்து எப்படி அப்படின்னா, டாக்டர்ஸ் வில் எஜுகேட் யூ சோ மச், so patient takes care of himself or herself. So healthcare provider play less action. ஆமா ஆமா. ஸோ அப்புறம் வந்து நீங்க எப்போ வேணா டாக்டரை கூப்பிடலாம், நர்ஸை கூப்பிடலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா செல்ஃப் நாலேஜ் செல்ஃப் லேர்னிங் அங்கே ரொம்ப கொடுத்துட்றாங்க அவங்க. அதனால உங்களுக்கு வந்து பயப்படுறது இல்லை. இது டேக்கிள் பண்ணணுமே, இது பயந்து பிரயோஜனம் கிடையாது இதுக்கு. ஸோ டேக்கிள் பண்ணி அதை கீழே கொண்டு வரதான் அவங்க ஏமா இருக்கணும். நீங்க சொன்னாப்புல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வருதா? நிறைய வருதுங்க. ப்ராக்ரெசிவ் டிசீஸ் இது. ஸோ அதனால எவ்வளோ லாங்காக உங்களுக்கு இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகும். ஆனால் நான் வந்து காலை டெய்லி செக் பண்ணிப்பேன். நான் வந்து சாக்ஸ் போட்டுட்டு தான் நடப்பேன். கவர்டு ஷூஸ் தான் போட்டுக்கிறேன். வெளியில போனா கூட ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிறது இல்லை, எங்கேயாவது காலையில் குத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறேன். ஆனாலும் காலாணி அது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதை அப்பப்போ டாக்டர்கிட்ட காமிப்போம். மற்றபடி வேற வந்து என்ன அப்படின்னா, ஃபுட் கண்ட்ரோல், ஓவர் எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம். இதுக்கு மாடரேட் எக்ஸசைஸ் போகிறோம், மாடரேட் போகிறோம், சிம்பிள் வாக்கிங் தான், ரன்னிங் இன்னிங் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். மாடரேட்டா ஒரு 30 minutes வாக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது பிளென்டி. நான் சில சமயம் காலையில் ஒரு 20 minutes, சாயங்காலம் ஒரு 15 minutes வாக் பண்ணுவேன். கண்டினியூஸாக வாக் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா, வெளியில் ஸ்னோ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வீட்டில் மேலேயும் கீழேயும் ஒரு 15 minutes டைம் வச்சுக்கிட்டு நடப்பேன். மெயினாக நமக்கு சாப்பாடு தான். இந்த ரைஸை தூக்கி, ஒயிட் ரைஸை தூக்கி கண்ணு முன்னாலேயே காமிக்காம ப்ரௌன் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஓட்ஸை தூக்கி போட்டுருங்க. அது நல்லதே கிடையாது. சோயா சாப்பிடுங்க மேடம், சோயா நல்லது.
சோய் நல்லா சாப்பிடுறேங்க. 20 டோஃபு 20 to 30 தான் அது GI நல்லா இருக்காது. ஆனா நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியா? சோய் வந்து நிறையானா நம்ம திகட்டிடாது, கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், நல்லா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே பட் 20 to இல்லைங்க. 30 தான் இருக்கு GI, அதை சாப்பிடலாம். நம்ம மற்ற கிரெயின்ஸோட சேர்த்துக்கலாம், அதை அடை பண்றச்சியோ தோசை பண்றச்சியோ ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் சோயா பவுடர், இந்த சோயா கிரெயின்ஸும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆனா நீங்க ரைஸோட பருப்பு சேர்த்தீங்கன்னா அதுக்கு கிளைசமிக் ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா? இல்ல, பருப்பு வந்து குறைக்கும். ஓகே ஓகே. சம்டைம்ஸ் பொங்கல் கூட கொஞ்சம் நல்லதும்பாங்க. ஆமா பொங்கல். ஓகே. அதுல வந்து நம்ம நிறைய மிளகு எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மற்ற ஆமா இன்கிரீடியன்ஸும் நிறைய போடுறதுனால அந்த ஆமா. சுகர் உடனே நம்ம பிளட்ல வந்து அசிமிலேட் ஆகாது. ஓகே. மெதுவா வரதுக்குள்ள நம்ம சரி பண்ணிக்கலாம். அது மாதிரி சுகர் சப்ஸ்டிடியூட் ரொம்ப மோசம். சுகர் we won't ரெக்கமெண்ட். ஓகே. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? சரி, வேற யாருன்னா வாங்க சார். சார் வாங்க சார். சூப்பர் மேடம், அலுமையில மேடம், டாக்டர் மேடம், சூப்பர். ரொம்ப விழிப்புணர்வு அவேர்னஸ் நிறைய கொடுத்தீங்க. ரொம்ப பிரமாதமா ஆரம்பிச்சீங்க. டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய கேபிட்டல் டிசீஸ் ஆரம்பிச்சு சைனாக்கு அடுத்ததாக சொல்லியிருக்கீங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டாபிக், தோ ஐ எம் நாட் ஏ டயபெட்டிக். நான் டயபெட்டிக் இல்லை, பிபிக்கு மருந்து இல்லை. இருந்தாலும் இந்த டயபெட்டிக்களுக்கு சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஈஸியா டயர்ட் ஆயிடுறது, பெயின், மசில் பெயின் அடிக்கடி வருது, பர்டிகுலர்லி இந்த காஃப் மசில், லெஃப்ட் லெக்ல காஃப் மசில் வருது. பேக் பெயின் எப்போது திடீர்னு வந்துடும். பர்டிகுலர்லி நீங்க உருளைக்கிழங்கு சொன்னீங்க, உருளைக்கிழங்கு தொட மாட்டேன், ஒரு நாள் 2 நாள் ஏதோ சாப்பிட்டேன், செமையா பாடி பெயின், பாடி ஏக் வந்துருச்சு. அதே போல அது சம்டைம் பேக். சக்கரவள்ளி கிழங்கு சண்டே சாப்பிட்டேன், அது செம கேஸ் ப்ராப்ளமும் பாடி பெயின் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இந்த சொல்லுங்க. ஹலோ. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டாலும் எனக்கு பாடி பெயின் வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த இதை ஜிஐ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள ஐட்டம்னா இந்த உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு தவிர்க்கணும் போல இருக்கு. சூப்பர். சக்கரை இன்டேக் இல்லாம இருந்தா என்ன ஆகுன்னு எனக்கு ஒரு இது. எல்லாருமே சொல்றாங்க சர்க்கரையே இல்லாம சாப்பிடுங்கன்றாங்க, எனர்ஜி நிறைய கூடும், மசில் பெயின் எல்லாம் வராதுன்றாங்க. இதுக்காக சர்க்கரையை நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. வாழைப்பழம் சாப்பிடுறேன், பப்பாளி சாப்பிடுறேன், கொய்யா சாப்பிடுறேன். ரொம்ப அருமையான டாபிக். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் இந்த டாபிக் பத்தி நிறைய. நான் பர்டிகுலர்லி ஐ ஹேவ் திஸ் பர்னிங் ஃபீட். சக்கரை நோய் இருக்குன்னு தான் வருன்றாங்க, பட் ஐ ஹேவ் தட் பர்னிங் ஃபீட் சென்சேஷன் அட் டைம்ஸ், பர்டிகுலர்லி டியூரிங் நைட். இது சக்கரை நோய் இல்லாத எனக்கு வருதுன்றப்போ இந்த டாபிக் பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அருமையான செஷன், அருமையான விளக்கம், நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மேடம். எங்க காணாம போயிட்டாங்க? காணாம போயிட்டாங்க. அந்த இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹேங் ஆயிடுச்சு. ப்ராப்ளம். சக்கரை நோய் இல்லாதவனுக்கு எனக்கு அந்த அறிகுறி வருது, அது சொல்ல தயாரா? சுகரே கிடையாது சார்? இல்ல சார், சுகரே இல்ல சார். ஆனா பர்னிங் சென்சேஷன் ஏன் வருது எனக்கு பர்டிகுலர்? டாக்டருங்க நிறைய கேட்டேன், நியூரோபதின்றாங்க, அது வருன்றாங்க, ஏஜாக வருன்றாங்க. அதுக்கு நான்வெஜ் நிறைய சாப்பிடுறாங்க. நான்வெஜ்னாக்கா அது பர்டிகுலர்லி என்னது ஈரல், நான்வெஜ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த கடைசி நரம்பு பண்றாங்க, காலுக்கு போற நரம்புனா கடைசி நரம்பு, அதுக்கு நான்வெஜ் போல புரோட்டீன் தேவைப்படுதுன்றாங்க. மேபி ஐ எம் லேக்கிங் தட் டயட் நினைக்கிறேன். களைப்பு வருது அந்த சக்கரை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, எனர்ஜி கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, பாடி பெயின் இருக்கு. என்ன மாதிரி பாடி பெயின் சொல்ல முடியாது, காஃப் மசில் வரும், பேக் பெயின் வரும், இது மாதிரி எல்லாம் வருது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். அலமேலு மேடம், இப்ப வந்துச்சு வீடியோ, இது வந்துச்சு, நெட்டுக்கு போயிடுச்சு, இப்ப வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. நீங்க அவங்க வீடியோ காமிங்க சார், பேசுறவங்க வீடியோ வரல. எப்படி கேள்வி கேக்குறவங்க வீடியோ வரல? வரலையா? ஃபேஸ் வரல, வசனி மேடம் பேசலாம் வரல. இல்ல, நாங்க பேசுறதா கேட்டு தெரிஞ்சுதா? கேக்குது. இப்ப நான் பேசுறது என்ன வீடியோ வருதா? வீடியோ வருது, இது வருது.
அப்புறம் ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப சிவகுமார் சாருக்கு டயபெட்டிஸ் கிடையாது? இருக்காமா சார்? இல்ல, கிடையாது, ஐ ஹேவ் நோ கிடையாது. சுகர், அவருக்கு நோ வந்து பிபி, நோ சுகர். பாடி டயர்டா ஃபீல் பண்றாரு, அந்த மாதிரி அதெல்லாம் சொல்றாரு. Burning feet. Why I have that burning feet at times, regularly, monthly, twice, thrice, or 4 times. எடை குறையுதா சார்? உங்க பாடி வெயிட் குறையுதா? இல்லைங்க மேடம், கரெக்டா ஐ மெயின்டைன் மை பாடி வெயிட். டயட் கண்ட்ரோல்டா இருக்கேன் நானு. சுகர் காஃபில கொஞ்ச நாள் சுகரே ஸ்வீட்டா சாப்பிடாம இருந்தேன். பட் அட் டைம் சாப்பிட்டுக்கிறேன். பழங்கள்ல வாழைப்பழம் ரெகுலரா சாப்பிடுறேன். கொய்யா, பப்பாளி, இதெல்லாம் இந்த ரெகுலர் ஃப்ரூட்ஸ். இருந்தாலும் இந்த பர்னிங் சென்சேஷன் நியூரோபதின்றாங்க. நியூரோபதிக்கும் சக்கரைக்கும் நியூரோபதியில ப்ராப்ளம் வரும். வருங்களா? அது சக்கரை நோய் இல்லாதவங்களுக்கு வரும்ன்றாங்க. அது சக்கரை நோய் இருந்தவங்களுக்கு அதிகமா வரும். மசில் கிராம்ஸ் ஆட் பண்ணா வரலாம். அந்த நல்ல திகுதிகுன்னு எரியற மாதிரி இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ஆர் பிரைமரி நியூரல் ப்ராப்ளம். ஓஹோ, வேற நியூரோபதிஸ் மாதிரி வரலாம். ஹைப்பர் டென்ஷன். அது பிரஷர் எவ்வளவு இருக்கு சார்? நார்மலா? நார்மல் தான். பிளட் பிரஷர் இல்ல, பிரஷர்லாம் நார்மல் தான் சாருக்கு. இப்ப நீங்க ஒரே ஒரு வந்து இந்த நர்வ் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிருங்க சார். என்எஃப்டி நர்வ் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன். அது அப்ப பயப்படாது. கன்க்ளூஷன் கொடுத்தது வரும். என்ன மருந்து சாப்பிட்டாலும் வரும். அப்ப மெக்னீசியம் சேர்த்துக்கங்க சார். பாடியில மெக்னீசியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் தி நர்வ்ஸ். அதுதான் வால்நட்ல இருக்குன்றாங்க. இதுல வால்நட் மட்டும் இல்ல, மெக்னீசியம் எம்ஜி ரிலாக்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்கு. அதுவே நல்லா தினம் ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். அது என்ன மெக்னீசியம் ரிலாக்ஸ் அப்படின்னு ஒரு டேப்லெட், ஒரு 10 டேப்லெட் வாங்கி டெய்லி ஒவ்வொன்று சாப்பிடுங்க. அது கொஞ்சம் எனக்கே அந்த கிராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையுது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யார் அடுத்து யார் பேசுறது? வாங்க, வேற யாராச்சும் பேசுறீங்களா? கோபாலரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வெரி குட் ஹெல்த் எஜுகேஷன் கிவன் பை டாக்டர் அலுமேலு மேடம். ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஸோ உங்களுடைய பிரசன்டேஷன்ல இந்தியா இஸ் கேபிட்டல்னு சொல்லியிருந்தீங்க டயபெட்டிக்ல. ஸோ அதுல வந்து தமிழ்நாடு வந்து டாப் இருந்தது அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் நவம்பர் 14 வந்து நம்ம இன்டர்நேஷனல் டயபெட்டிக் டே கொண்டாடுறோம். ரைட் ஃப்ரம் 1991 முதல் WHO டிக்ளேர் பண்ணதுல இருந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 2006 கிளாரிஃபை பண்ணி எவ்ரி இயர் மக்கள் மத்தியில் அவேர்னஸ் ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சிறப்பான ஒரு அவேர்னஸ் எவ்ரி இயர் டாக்டர்ஸும் சரி, IMAவும் சரி, எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த ஜுவனைல் டயபெட்டிக் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து ஒவ்வொரு ஸ்பெஷல் கேம்ப் நடத்தி எல்லாம் ட்ராக் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ 2020 தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த சர்வே பிரகாரம் 17.6% அடல்ட் 18 to 69 ஏஜ் குரூப்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு மேக்னிடியூட் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ட்வின் டிசீஸ், பிபி சுகர்ன்றது காமனா போச்சு. அது ஒரு ப்ரோவர்ப் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இதை வந்து டேக்கல் பண்ணணும் அப்படின்னும் போது பெரிய சேலஞ்ச் தான் மெடிக்கல் ஃபீல்ட்ல. டாக்டர்ஸ்க்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, பப்ளிக் ஹெல்த்லயும் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு இன்றைய அளவில். ஸோ இதுல வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது குறிப்பா டயட்டரி பேட்டர்ன் மாற்றணும் அப்படின்றது. ஸோ லெஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட், ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக இருக்கணும், பேலன்ஸ் ஃபேட் சாப்பிடணும் அப்படின்ற நல்ல தகவல் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபேக்டரையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் வார்த்தையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ முக்கியமாக இந்த மைதா, சுகர் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக வந்து ஆல்கஹால், ஐஸ்கிரீம் இன்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் மேடம். ஸோ இதில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக ப்ராப்பர் எக்ஸசைஸ் வந்து, ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலரியை வந்து பேர்ன் பண்ணாதான் வந்து கரெக்டாக நடக்கும். அந்த ஒரு இது இல்லாமல் இருக்கும். ஸோ இதுல வந்து வாக்கிங் வந்து ஒரு முக்கியமா கருதப்படுகிறது. வாக்கிங் ஆமா மேடம், ஆமா ஆமா. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஃபார் தி பாஸ்ட் ஒரு மோர் தேன் 15 years ஐ எம் டேக்கிங் டயபெட்டிக் ட்ரக் என்னுடைய மாடரேட் இதில். ஸோ நான் வந்து ஐ வாஸ் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கவர்மெண்ட் ஒர்க்கில் இருந்ததால் ஐ டெவலப்டு. ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிக் கிடையாது.
ஸோ எனக்கு வந்து டயபெட்டிக் டெவலப் ஆச்சு. ஸோ இருந்தாலும் நான் வந்து மானிட்டரிங் ஒன்ஸ் இன் 6 months, ஒன்ஸ் இன் இயர் வந்து ஏபி H1C மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வித் ஃபுட் லிமிட்டட் டயட்ன்றதால அது ஐ எம் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டெஸ்டிங் எல்லாம் நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக கவர்மெண்ட்டோடைய சார்பாக ஹில்ஸில் வந்து நிறைய ஹெல்த் கேம்ப்ஸ் நடத்திருக்கோம். அந்த ஹெல்த் கேம்ப்ஸில் நடக்கும்போது அந்த மக்களுக்கு வந்து 0 டயபெட்டிக் பார்த்துருக்கேன். ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ 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 ஸோ மச் ஓகே சார். சார், குட். உங்க குழந்தைங்களுக்கு பாத்துருங்க சார் சுகர். ஓகே ரைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்து யார் பேசுறது? வினோதன் சார் பேசுறீங்களா? என்னால முழுவதும் கேட்க முடியல. நான் இதுல கேட்டுட்டு வரேன். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. எல்லாருமே நீங்க சுகரோட தான் உட்கார்ந்துருக்கேன், எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய இதை நான் முழுவதும் கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஸ்டீஃபன். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எனக்கு 2 கேள்வி உங்ககிட்ட. இது வந்து ஹெரிடிட்டி அப்படின்னா அம்மாக்கு இருந்தா பொண்ணுக்கு வருமா, இல்ல அம்மாக்கு இருந்தா பொண்ணுக்கு இல்ல பேத்தி அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் விட்டு வருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். அம்மாக்கு இருந்தா பொண்ணுக்கும் வரலாம், பேத்திக்கும் வரலாம். அந்த பரம்பரையில வரலாம். அந்த ஜீன் ஒரு குரோமோசோம் வந்தா கூட அவங்களுக்கு வரலாம். சம்டைம்ஸ் ஸ்கிப் ஆகும். அம்மா டாட்டருக்கு வராது, கிராண்ட் டாட்டருக்கு வரலாம். அது மாதிரி சன்னுக்கு வராது, கிராண்ட் சனுக்கு வரலாம். பட் சன்னுக்கு டெஃபினட்டா இப்ப வரது சான்ஸ் இருக்கு. அம்மாக்கும் அப்பாவுக்கும் இருந்ததுன்னா தேர் ஷுட் பி கேர்ஃபுல். இந்த ஹெரிடிட்டில வர இதுதான். அம்மாக்கு மட்டும் இருந்ததுன்னா பொண்ணுக்கு வருமா பையனுக்கு வருமா, இல்ல யாருக்கு வேணா வரலாமா? யாருக்கு வேணா வரலாம். வார்ட்ஸ் யாருக்கு வேணா வரலாம். 2 பேருமே அலர்ட்டா இருக்கணும். பொண்ணு பையன் 2 பேருமே அலர்ட்டா இருக்கணும். ஓகே. சோ இன்னொன்னு நீங்க சொன்னது வந்து எனக்கு இல்ல, பட் ஸ்டில் நான் பாத்திருக்கேன். அம்மா வந்து டயபெட்டிக், அவங்களுக்கு வந்து நீங்க சொன்னது எல்லாமே இருந்தது. அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டுட்டு ஒரு சோ இதெல்லாம் அவங்க பண்ணினாங்க. ஆல் ஆஃப் எ சடன் நீங்க அந்த டாப் டு பாட்டம் சொல்லும் பொழுது நான் கண்ணு முன்னாடி அம்மாவை தான் ஃபீல் பண்ணினேன். ஒண்ணுமே இல்ல, திடீர்னு நல்லா இருந்தாங்க, ஃபீவர் வந்தது, ஹாஸ்பிட்டல் போனாங்க, 103க்கு மேல இருந்தது, குறையவே இல்லை. ஸோ அடுத்த நாள் அந்த 24 hours அப்சர்வ் பண்ணாங்க, ஷி வாஸ் நோ மோர். ஸோ டாக்டர் சொன்னது வந்து இதே சேம் வார்த்தை தான், அது வந்து சைலண்ட் கில்லர், அது எப்ப எங்க அஃபெக்ட் பண்ணுன்றது தெரியாது. ஸோ இந்த ஒரு இதுதான் அவங்க சொன்னாங்க, வேற எந்த இதுவுமே அம்மாக்கு கிடையாது. கார்டியாட்டிக்னு சொன்னாங்க. ஸோ வேற அவங்களுக்கு கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து எனக்கு இப்போ 45 ஆறுது, சுகர் பிபி எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு அந்த குதிகால் வலி மட்டும் இருக்கு. ஸோ அது நார்மலா கேட்கும் பொழுது அது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து அண்டர் வெயிட், மேபி அதனாலயா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்குமான்றது எனக்கு தெரியல. B1, B6, B12 டெஃபிஷியன்சி. பெரின்னு சொல்லுவாங்க. அந்த B6ங்கிறது நரம்புக்கு வேணுங்கிற வைட்டமின். அது லெவல் கம்மியாச்சுனாலே நரம்பெல்லாம் தேஞ்சு போயிடும். நரம்புகளோட மேல் தோல் கழிந்து போயிட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகி அது மரத்து போற மாதிரி வச்சு வலி இருக்கும், ஜூன்னு எரியும். பிளஸ் வலி, நீங்க சொல்ற மாதிரி குதிகால் வலி எல்லாம் வரும். அதோட குதிகால்குள்ள வந்து ஒரு சின்ன பேஷியா இருக்குல்ல, அந்த பேஷியாங்கிறது வந்து ஒரு ஜவ்வு மாதிரி. நம்ம என்ன பண்றோம், ஃபாஸ்டா நடக்கிறோம், நம்ம வந்து ரெகுலரா நல்லபடியா காலை ஊனியும் நடக்க மாட்டோம், குடுகுடுன்னு நடப்போம், குடுகுன்னு ஓடுவோம். அந்த மாதிரி இர்ரெகுலர் ப்ரெஷர் ஏற 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 அந்த பேஷியாவோட ஸ்ட்ரென்த் கம்மியா போகி அதோட நர்வ்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடும். குட்டேனியஸ் நர்வ்ஸ், சின்ன சின்ன நர்வ்ஸ் அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா நம்ம எப்ப காலை வச்சாலும் குதிகால் ஜுவ்னு வலிக்கும். அதுவும் காத்தால எழுந்த உடனே காலை கீழே வைக்க முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். நாட் நெசசரி இட் இஸ் டியூ டு டயபெட்டிஸ். B1, B6 எடுத்துக்கலாம், பிரிடாக்சின் மாத்திரை எடுத்துக்கலாம். ஓகே. பிளஸ் ஃபேஷியைட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்டிவ் செப்பல்ஸ் இருக்கு. அது ஒரு நாள் போட்டுட்டீங்கன்னா இந்த ஆணி கிணி வராது, குத்தாது, கால் குத்தாது. அந்த ஜிவ்வுங்கிறது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த நல்ல ஆக்சிஜன் வரும். அந்த MCR செப்பல் தான் போட்டுக்க சொன்னாங்க. MCP ஃபோம், MC பாலிஃபோம்னு இருக்கு இப்பெல்லாம், நல்லா சாஃப்டா இருக்கும். அது இட் வில் நாட் சோக் வித் வாட்டர். ஸோ அது வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே சமயத்துல இட் வில் கிவ் ஈக்குவல் ப்ரெஷர்.
ஃபுட்ல இருந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கதே இல்லை. இங்க கொடுக்குறோம் நடக்கிறோம், இப்படி நடந்துச்சா நம்ம கண்ட இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம ப்ரெஷர் அதிகம் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் அந்த தோல் கெட்டியா போய் வாட்டு வரும், ஆணி வரும், கெலாசிட்டி வரும். அப்ப நம்ம அதுல வலி வரும், அதுல நரம்பு பாதிக்கப்படும். அதனால நம்ம யூனிஃபார்மா ப்ரெஷர் கொடுக்குற செப்பலை வாங்கினோம்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சும்மா காமிங்க எனக்கு அப்புறமா. ஓகே, இப்போ டயபெட்டிக் இல்ல, இத வராம நம்ம பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் முக்கியமானது 3: டெஸ்ட், எக்ஸசைஸ், ஃபுட். நல்ல பேலன்ஸ்டு டயட். சக்கரை குறைக்க வேண்டாம் நீங்க. பேலன்ஸ் டயட், டெஸ்ட் மாத்திரம் 3 months ஒரு தடவை, 6 months ஒரு தடவை HbA1c பாத்துக்காங்க. ஏன்னா அம்மாக்கு ரொம்ப பேடா வந்திருக்கு. அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். தேங்க்யூ சோ மச். எப்படி மேடம் டயபெட்டிஸ் வராத HbA1c செக் பண்ணலாமா? அதாவது ஆஃப்டர் 40-50 ஒரு தடவை செக் பண்றது நல்லதுதான் சார் எல்லாருமே. இப்ப நார்மல் சுகர் லெவல் டெஸ்ட் சுகர் எப்பயாவது ஏறி இருந்துச்சுன்னா அந்த ஹீமோகுளோபின் HbA1c காமிச்சிடும். அப்படியா? இப்ப நார்மல் மார்னிங் டயபெட்டிஸ் செக் பண்றோம், நம்ம வந்து மார்னிங் இது ஃபாஸ்டிங்ல செக் பண்றோம், ஒண்ணு இல்லன்ற பட்சத்துல நம்ம அது அப்பவும் பார்க்கலாம். இப்பலாம் ரெகுலர் ஹெல்த் செக்அப்லயே சொல்லிடுறாங்களே, HbA1c போட்டுறாங்களே, பேக்கேஜ்லயே வந்துருது. அது வந்து அவங்க நன்மைக்காக பண்றாங்க, அது வேற விஷயம். நம்மளுக்கும் நன்மை தானே சார் அது. அது மாதிரி அடிக்கடி அது மாதிரி பண்ணிக்க வேண்டாம். பேக்கேஜா 2000-3000 கொடுக்க வேண்டாம். எனக்கு 6 மாசத்துக்கு வந்து ஒரு HbA1c, ஒரு சுகர், ஒரு யூரின் 3 டெஸ்ட் பண்ணலாம். யூரின்ல ஆல்புமின் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். லோ சுகர் இருந்தா என்ன மேம் பண்ணணும்? லோ சுகர் இருந்தா படபடன்னு வரும், பசி எடுக்கும், மயக்கம் வரும்பா. அப்படியே ஜில்லுன்னு ஆயிடும், உடம்புலாம் சில்லுன்னு ஆயிடும். இல்ல, எனக்கு லோ சுகர் இருக்கு, மயக்கம் வராது. எனக்கு மயக்கம் வரும், ரேரா வரும், பிளாங்க் அவுட் ஆயிடும், கம்ப்ளீட்டா டார்க் ஆயிடும், அந்த மாதிரி ஆகும். சோ இமிடியேட்டா வந்து அந்த சர்க்கரையோ உருளையோ ஏதாவது ஒண்ணு போட்டுண்டா அந்த சுகர் கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆகும். அது வந்து எனக்கு நம்பர் கரெக்டா ஞாபகம் இல்ல. நான் 70 கீழே இருக்கா? 80 to 120 நார்மல் இல்ல, எனக்கு 80 விட கம்மியா தான் இருக்கு. அப்படின்னா you should be very careful. கொஞ்சம் இருக்கும். சுகர், பிபி, எல்லாமே எனக்கு லோ தான். லோ டென்ஷன்லயும் வரலாம், லோ பிரஷர்லயும் வரலாம் மயக்கம். ஆகுதுங்களே, லோ பிரஷர் மூளைக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பி கேர்ஃபுல். மேடம் இத சொல்ல வராங்க சொன்னாங்க டாக்டர் மேடம். அதாவது டயபெட்டிஸ் இருந்தா தானே ஹைப்போகிளைசமிக் வருமா, இல்ல ஹைப்போகிளைசமிக் தனியாவே ஒரு டிசீஸா இருக்கா? ஹைப்போகிளைசமிக் இட்செல்ஃப் இஸ் எ டிசீஸ். எத்தனையோ பேர் நம்ம சாப்பிடாம கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டு சுகரை கண்ட்ரோல் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதோட பாடியோட கான்ஸ்டிடியூஷன் வேற அவங்களுக்கு வந்து ரொம்ப லோ வெயிட்டா இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுகர் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். சுகர் குறைஞ்சா ஹைப்போகிளைசமியா. அது சர்க்கரையில ஏன் குறையுதுன்னா நம்ம மாத்திரையை விட்டுட்டு சாப்பிட்றது, அதிகம் சாப்பிட்றது, சாப்பாடு சரியா சாப்பிடாம இருக்கிறது, ஸ்கிப் பண்றது, அதுல எல்லாம் சர்க்கரையில வரும். அது we have to be செப்பரேட் கேட்டகரி. அதுக்கு சர்க்கரை கொடுத்தா நல்லாயிடும். பட் இந்த மாதிரி ஹைப்போகிளைசமியா அடிக்கடி வந்து இது மாதிரி தனியா வியாதி மாதிரி வந்ததுன்னா அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி ஆகணும். something else is triggering that. some carotid stenosis மாதிரி இருக்கலாம், some arterial narrowing இருக்கலாம், especially head and neck veins and arteriesல ப்ராப்ளம் இருந்தா அது வேண்டாம். கன்சல்ட் a vascular surgeon. அந்த மாதிரி பண்ணோம்னா you have to be careful. தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு அப்படி ஆகுது. அப்போ நான் நினைச்சேன் உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லையே, ஏன் இப்படி ஹைப்போகிளைசமிக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பட் then they found out aneurysm in the carotid artery. மொரோவர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கலாம் மேடம். இன்சுலின் பாடியில டிஷ்யூஸ்ல போகாம அது உள்ள போய் சேராம அந்த சுகரை நிறைய போயிட்டு அந்த சுகரோட தாக்கம் ஜாஸ்தி ஆகி அதனால நர்வ்ஸ் எல்லாம் வெயின்ஸ் எல்லாம் வீக் ஆகி சர்க்கரை மூளைக்கு சர்க்கரையை போறாம மயக்கம் வந்துடும். ஹைப்போகிளைசமியா அட்டாக் பண்ணுறது அது இன்டைரக்ட் ஹைப்போகிளைசமியா. ஒரு கேள்வி, அல்புமின் ட்ரேஸ் வந்துட்டு இருக்கு. அத டாக்டர் பாக்குறவங்க அது ஒண்ணுமில்லைன்றாங்க. ஆனா நிறைய தண்ணி குடிங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் திக்கா இருக்கு யூரின்ல, ஆல்புமின் செக்ரேட் ஆயிட்டே இருக்கு. திக்கா தண்ணி குடிச்சீங்கன்னா யூரின் ஆல்புமின் எடுத்துரும், கிட்னி எடுத்துரும், ஆல்புமின் வாங்கிடும். கிட்னியால அந்த ஆல்புமினை கொஞ்சம் இந்த ட்ரேஸை கூட செக்ரேட் பண்ண முடியல. ஆல்புமினை எடுத்து பிளட்ல சேர்த்துடணும். இது என்ன பண்ணுது, யூரின்ல சேர்த்து விட்டுருது.
ஸோ யூரின்ல ட்ரேஸ் இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சு அந்த டைலூட் கொஞ்சம் இந்த சுகர் இதை டைலூட் பண்ணிட்டோம்னா, பிளட்டை டைலூட் பண்ணிட்டோம்னா இட் வில் ஆல்புமின் சீக்கிரம் சர்க்குலேட் ஆயிடும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஸ்ரீதர் சார் வரீங்களா, பேசுறீங்களா? வாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். ஆமா, யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மெசேஜஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. சொன்ன மாதிரி A to Z டாப் டு பாட்டம் வரைக்கும் இதை அஃபெக்ட் பண்ணு அப்படிங்கிறீங்க. அது உண்மைதான். நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம். இந்த ப்ராப்ளம் சில பேர் இதுல போவாங்க, சில பேர் டயபெட்டிக்ல வந்து ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், காமனா வருது இந்த ஹார்ட் ப்ராப்ளம். ஆமா, காமனா பார்த்தோம்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு வருது. அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரோக்கு, திடீர்னு வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இதெல்லாம் இருக்குது, மேஜரா இருக்குது. மற்றது வந்து விஷன், அது இன்னொரு ப்ராப்ளம். ஆப்தல்மாலஜிக்கு இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி விஷன் அஃபெக்ட் ஆகுது. பிளர் ஆகி சில பேருக்கு சைட்டே போயிருது. ஸோ அது மாதிரி இது ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் தான். பட் கண்ட்ரோலிங் இஸ் வெரி வந்துருச்சு வந்து டியூ டு சோ மெனி ரீசன்ஸ். அது நம்ம எங்கர் ஏஜ்ல வந்து வி டோன்ட் பாதர். அப்போ வந்து வாட் இஸ் நாட் டு பி டேக்கன் வி டேக். எவ்வளவு பேர்த்துக்கு வந்து அந்த அலர்ட்னஸ் இருக்காது. சில நிறைய பேர் டூர் எல்லாம் போவாங்க. இப்ப நான்லாம் சின்னதுல வந்து ரொம்ப டூர் போவேன். நான் ஆல்மோஸ்ட் 35-40 ஆமா 30-40 இயர்ஸ் வரைக்கும் நான் சுத்தாத நாடு கிடையாது, சுத்தாத ஊரும் கிடையாது. இப்போ கண்ட ஃபுட் என்ன இருக்குதோ சாப்பிட்டு சில சமயம் பட்னியாவே இருப்போம். சில சமயம் போறப்போ ஃபுட் நமக்கு கிடைக்காது. சில ஆப்பிரிக்கா இன்டீரியர் போனா நல்லா கிடைக்காது. அதனால வெறும் கிரவுண்டட் பனானா எல்லாம் பிடிக்கும், சாப்பிட வேண்டியதா இருக்கும். சும்மா டிஃப்ரெண்ட் ஃபுட்டு, நோ டைமிங்ஸ். ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் ப்ரெஷர்னால பிபி வந்துடும். பிபி வந்தா சொல்லுவாங்க டயபெட்டிக்கும் பிபியும் பிரதர் சிஸ்டர் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேலு ஸ்லோவா டயபெட்டிக், ப்ரீ டயபெட்டிக் ஆரம்பிச்சது. அப்புறம் இந்தியா வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகம். அங்க வந்து ரொம்ப கம்மியா சாப்பிட்டோம். பட் இங்க வந்தோடனே இட்லி தோசை, ஆமா இட்லி தோசை போட்டு சாம்பார் ரசம் போட்டு வெளுத்தாச்சு. அதனால நல்லா சிறந்த முறையில டயபெட்டிக் வந்துடுச்சு. ஓகேவா? சோ என்ன சார் கீட்டோசிஸ் பாடியில கீட்டோன் ஜாஸ்தி ஆகுது இல்ல சர்க்கரையில? ஆமா, அது எங்க ஏன் அது பிளட்ல சேருது? கீட்டோசிஸ் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்ப வந்து நம்ம மேனம் சொன்னாங்க இல்லையா, மெட்ஃபார்மின் வந்து லாக்டோசிஸ் ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி கீட்டோசிஸ்ல வந்து சோ மெனி பயோகெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் நடக்குன்னு வச்சுங்களேன். அது ஆமா ஆமா. அதாவது எப்போ வந்து கீட்டோன் ஃபார்மேஷன் பிளட்ல அதிகமாகுதோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, the kidney is not functioning. அது ஒண்ணு, நம்பர் 1. அது கீட்டன் ஏன் அதிகமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நேச்சுரலி வந்து நம்ம தான் தெரியும் எப்படி நம்ம வந்து இன்சுலின் எப்படி ஒர்க் பண்ணுது. இன்சுலின் லெவல் அதிகமா சுகர் அதிகமாயிருது. அந்த சுகரை வந்து எல்லாமே அல்டிமேட்லி இட் கோஸ் டு எய்தர் லிவர், அல்டிமேட்லி கிட்னி. இந்த ரெண்டு தான் வந்து பியூரிஃபை பண்ணுது இந்த நம்ம பிளட். ஆமா, பிளட் பியூரிஃபை பண்ணுது. அந்த பிளட்ல வந்து ஒரு எக்ஸஸ் சுகர் இருக்கிறப்ப என்ன, we are giving more work on the kidney at the end. லிவருக்கும் போகுது, பட் at the end வந்து கிட்னி போகுது. கிட்னில போறப்ப சோ மெனி, இப்ப நம்ம தமிழ்ல மால்பீஜியன் முடிச்சருன்னு தமிழ்ல படிச்சிருப்போம். அது மாதிரி ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது, ஸ்மால். எப்படி கண்ணுல நரம்பு இருக்கிற மாதிரி கிட்னில வந்து கிட்னில நம்ம பார்க்க முடியாது, ஆனா கண்ணு நரம்ப பார்க்க முடியும். ஆப்தலாமிச்சு போனோம்னா they will do the test. அந்த டிராப்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெட்டினோபதி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரெட்டினோபதி டெஸ்ட்ல பார்த்தோம்னா we can see the nerves that is going to our eyes. பீப்புள்ல வருது. அந்த நர்வ்ஸ் தான் கிட்னில இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட நர்வ்ஸ் இருக்கும். கிட்னி நர்வ்ஸ் வந்து நம்ம கிட்னி நர்வ்ஸ் we cannot see. பட் அதனாலதான் டயபெட்டிக் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து ஐ செக்அப் பண்ணணும். ஐ செக்அப் பண்றப்ப ரெட்டினோபதி பார்த்துட்டு டாக்டர் ஷுட் சே தட் நோ ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லணும். அந்த ரெட்டினோபதி பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நர்வ்ஸ் இருக்கும். அவர் சொல்லுவார், அதை பத்திட்டு சொல்லுவாரு, ஓகே இந்த நர்வ்ஸ் இதே காம்பினேஷன் நர்வ்ஸ் தான் நம்ம கிட்னிக்கு. வெள்ளையாயி it will lose its vitality. அப்ப பாத்தீங்கன்னா நரம்புலாம் அப்படியே
திக்கண்டா தெரியும். தெரியும். பிளஸ் வந்து நம்ம மைனரா இருக்காது, எல்லாமே ஒன்னோட சேர்ந்துரும் அப்படிம்பாரு. அந்த ஸ்டேஜ் ஒன்னும் வரல, பட் அவர் சொல்லுவார் இதெல்லாம் தான் அப்படிம்பாங்க. சோ அது இருக்குது. சோ இப்ப ரீசன் கேட்டது வந்து இப்ப எக்ஸஸ் சுகர் இருக்கிறப்ப வந்து கிட்னி வந்து இட் ஹாஸ் டு டூ த ஃபில்ட்ரேஷன். அதுக்கு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அது இட் கேனாட் கோ ஃபார் எண்ட்லெஸ்லி. ஸோ ஒரு ஆஃப்டர் சடன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஃபில்டரே சோக் ஆயிடும். அந்த ஃபில்டர் சோக் ஆக என்ன ஆகும்னா தென் இட் வாட் ஹேப்பன், இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகும். அதாவது வாட் இஸ் சப்போஸ் டு பி டைஜஸ்டட் இன்டு எக்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்யா மாறும். அந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறத கீட்டோனா ஃபார்ம் ஆகும். அந்த கீட்டோன் வர்றப்ப ஆமா தட் கோஸ் இன்டு பிளட், தென் நிறைய ப்ராப்ளம் வரும் வச்சுக்கலேன். அப்புறமேலே இப்ப சார் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் ஹைலைட் பண்ண விரும்புறேன். சப்போஸ் இந்த யாராருக்கு வந்து மார்ஜினலா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த A1C ஒன்ஸ் இன் 6 months ஒன்ஸ் இன் இயரோ A1C பாக்குறது நல்லது. அது இஸ் ஆல்வேஸ் குட் தான், அது பேட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தே ஆர் சார்ஜிங் கலெக்டிங் மணி. நீங்க A1C டெஸ்ட் நீங்க லேப்ல கொடுத்துக்கலாம். யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் கொடுத்து A1C பாரு. யூரின் டெஸ்ட் நார்மலா பார்த்தாவே ரொட்டீன் டெஸ்ட்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது இயர்லி ஒன்ஸ் பார்க்கலாம். யாராருக்கு டயபெட்டிக் இருக்குதோ, இப்ப எனக்கு லாஸ்ட் 6-7 years வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், எவ்ரி 3-6 months இந்தியால வந்ததுனால எவ்ரி 6 months நான் வந்து போய் கன்சல்ட் பண்ணுவேன். நான் டயபெட்டிஸ் பார்த்துருவேன். நான் அவரு 8 இதெல்லாம் பண்ணுங்க பாரு, அவர் சொல்றதை காட்டு இன்னும் நிறைய பண்ணுவேன். நமக்கு தெரியும் இல்லையா என்ன சார் லேட்டஸ்ட் எவ்வளவு இருக்கு HbA1c? 7 is okay. 7 தான் போயிட்டு இருக்குது. 6.8 to 7.2 அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஜெனரலா 7.1 வரும்னு வச்சுங்களேன். Then that's okay sir. 7. சோ இப்போ வந்து இந்த டெஸ்ட் பண்ணது நல்லது. ஒன்ஸ் டயபெட்டிக் இருக்கிறவங்க எல்லாம் ரொட்டீன் யூரின் பார்க்கணும். அந்த ஆல்புமின் ட்ரேசஸ் சொன்னாவே என்ன அர்த்தம், நார்மலா ரொட்டீன் யூரின்ல வந்து பார்த்தோம்னா ஆல்புமின் ஷுட் ஷோ நில். இஃப் யுவர் கண்ட்ரோல்னா நல்லா இருந்ததுன்னா ஆல்புமின் ஷுட் பி நில். சுகர் சில பேத்துக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரும், பட் ஆல்புமின் புரோட்டீன் இதெல்லாம் ஷுட் பி நில்லா இருக்கணும். ஆல்புமின் ட்ரேசஸ் வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தென் இஃப் யூ செக் த மைக்ரோ ஆல்புமின் இன் யூரின் அதோட லெவல் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கிரியேட்டினின் அப்படிங்கறது யூரின் இருக்கும். நார்மலா டாக்டர் சொல்லுவாங்க இந்த மைக்ரோ ஆல்புமின் கிரியேட்டின் ரேஷியோ செக் பண்ண சொல்லுவாங்க. எப்ப ட்ரேசஸ் யூரின்ல வந்ததோ அப்போ வந்து மைக்ரோ ஆல்புமின் செக் பண்ணீங்கன்னா அதோட அமௌண்ட் அதிகமாகும். அப்ப என்ன அர்த்தம்னா கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது கிட்னி ஃபங்க்ஷன் நம்ம வந்து எவ்வளவு போகுதுன்னு பாக்குறதுக்கு இன்னொரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது. பிளட்ல வந்த கிரியேட்டின் லெவலை பார்த்துட்டு ஒரு கால்குலேட்டர் இருக்கு, ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுல வந்து EGFRன்னு ஒரு கண்டுபிடிக்கிறது. அது கால்குலேட்டர் போட்டோம்னா இந்த வெப்சைட்ல போட்டோம் EGFR கால்குலேஷன் போட்டோம்னா it will ask you your age and creatinine ratio in the blood, whether you are American or Asian blah blah ன்னு காமிக்கும். அதெல்லாம் போட்டுட்டோம்னா இது it will show a figure. நார்மலா glomerular filtration rate EGFR. ஆமா, நார்மலா எங்கர் சில்ட்ரன்லாம் பாத்தீங்கன்னா செக் ஒரு ஹெல்த்தி 20 years பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் 20 years உள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் 99 காமிக்கும். அப்ப 100 இருந்ததுன்னா குட். பட் ஆஸ் த ஏஜ் போயிட்டே இருக்காங்கன்னா இப்ப 60 years இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 75-80 காமிக்கும். 10 years வந்து இந்த மாதிரி டயபெட்டிக்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மேபி 68-70 காமிக்கும். அந்த EGFR குறைய 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 என்ன ஆகுதுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆல்சோ குறையுதுன்னு அர்த்தம். அது ஒரு இண்டிகேஷன். நம்ம ஜஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப இந்த ஃபேக்டரி ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கே ஒரு தெரியும் கன்சலேஷன். ஓகே நம்ம பரவாயில்ல. அப்ப எதாவது we can be more alert. எது சாப்பிடக்கூடாதோ that can be avoided. ஆமா, அது ஒரு EGFR பாத்துக்கலாம். அது அப்புறமேல நீங்க சொன்ன மாதிரி வேற என்ன இருக்குது, இந்த பேன்கிரியாஸ் சொன்ன மாதிரி பேன்கிரியாஸினுடைய ஃபங்க்ஷன். பேன்கிரியாஸ்ல பீட்டா செல் இருக்கு. பீட்டா செல் இஸ் த ஒன் ரிலீசிங் த இன்சுலின். இந்த பீட்டா செல் அஃபெக்ட் பண்றதுக்கு சோ மெனி ரீசன்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து சில பேருக்கு கேன்சர் வந்ததுன்னா பீட்டா செல் இதாகும். அதே மாதிரி சில ட்ரக்ஸ் H கிளாஸ் ட்ரக்ஸ் HXX ட்ரக்ஸ் போட்டோம்னாலும் அந்த ட்ரக்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு கில் யுவர் டிசீஸ். அட் த சேம் டைம் இட் ஆல்சோ வில் கில் த குட் செல்ஸ். அதுல பீட்டா செல் ஒன் ஆஃப் த இதுதான். நிறைய இது அஃபெக்ட் பண்ணும். பேன்கிரியாஸ்ல போய் நிறைய ட்ரக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால யாராரு நம்ம வசந்தி மேடம் சொன்ன மாதிரி மேபி அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து வைரஸ் வந்தாலும் அஃபெக்ட் ஆகும். அது இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா லோவர் எங்கர் ஏஜ்ல வந்து அது வந்ததுன்னா நோ ப்ராப்ளம். நார்மலா இப்ப 10-15 years சில பேருக்கு 2 தடவை வந்துடும். என்னுடைய குழந்தைல 2 தடவை வந்துருச்சு ஆக்சுவலா நைஜீரியா இருக்கிறப்ப. பட் சில பேருக்கு 30-40 வர்றப்ப என்ன ஆகும்னா இட் ஹஸ் காட் வேரியஸ் காம்ப்ளிகேஷன். சீரியஸா இருக்கும்.
அதுதான் அவங்க சொன்னது. அந்த சீரியஸா இருக்கிறப்ப எந்த வைரஸா இருந்தாலும் இட் வில் கோ அண்ட் ஹிட் த அட்டாக் த செல் தான். இது எப்படி நம்ம கொரோனா வைரஸ் போய் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, கேப்டிவிட்டி இருக்கும். ரெண்டாவது வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னம்னா இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் சென்சிட்டிவ் எஃபெக்ட். அது கூட அஃபெக்ட் பண்றது சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஒண்ணு இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரக் அபியூஸ் பிளஸ் ஆல்கஹால் இவங்கெல்லாம் பேன்க்ரியாஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால யாரு வந்து ஆஃப்டர் 60 இயர்ஸுக்கு மேல நிறைய மெடிசன் எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்ம இந்த மாதிரி மெட்ஃபார்மின் ஏகப்பட்ட அது கூட வரும் சார். இம்யூனோ சப்ரசன்ட் எடுத்துக்கிறாங்கல்ல, ஆமா, எய்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பேன்க்ரியாஸ் போயிடும். ஆமா, அது போயிடும். அது இருக்குது. இப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா இப்ப எனக்கே 3 டேப்லெட்ஸ் தான் முதல் இன்சிடென்ட் தான் நான் போட ஆரம்பிச்சேன் நான். பட் ஐ ஃபைண்ட் இட் வெரி ஹாரிபிள். முதல்ல கொடுத்தனே நல்லா இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் கொடுத்தது பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர் கேட்டேன் சார், அதனால என்னாச்சு, என்னுடைய வெயிட் அதிகமாச்சு. இன்சுலின் போட்ட உடனே வெயிட் அதிகமாச்சு. புது நான் ஏற்கனவே நான் புது தான். அதுல வந்து இன்னும் பல்ஜ் ஆச்சுன்னா அசிங்கமா இருக்கு. பிளஸ் அது ஒரு மாதிரியா சில பேர்த்துக்கு அக்கஸ்டம் ஆயிருச்சு. எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி டு டேக் இன்சுலின். தோ ஐ ட்ரைட் ஃபார் 1 year. தென் they have tried some other medicines. எப்போ டாக்டர்கிட்ட போனாலும் you have 2 to 3 மெடிசன் கொடுத்துருவாங்க. ஆமா, நிறைய மெடிசன் வந்திருக்கு. அதுல இருந்து காம்பினேஷன் பண்ணி காலையில 2 நைட் 2 லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட சொல்லிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெடிசன் சாப்பிட்றப்ப அந்த மெடிசன் ஆல்சோ ஹேஸ் காட் சம் எஃபெக்ட் ஆன் த pancreas. ஏன்னா வர்ற மெடிசன் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இட் இன்டியூசஸ் த pancreas டு ரிலீஸ் த இன்சுலின். ஓகேவா? அது எவ்வளவு தூரத்துக்கு pancreas போய் நேச்சுரலா பண்ணும், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி 60 years 65 years ஏஜ் உள்ளவங்க நிறைய பேர் டயபெட்டிக் இருந்து இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months 1 year அந்த pancreatic டெஸ்ட் ஒன்று இருக்குது. பிளட் டெஸ்டே அதை காமிச்சிடும். லிபேஸ் அண்ட் அமிலேஸ். ஆமா, அந்த ரெண்டையும் பார்க்கலாம். அந்த ரெண்டையும் பார்த்துட்டு ரேஷியோ பார்த்துட்டோம்னா அமிலேஸ்ங்கிறது இந்த சலைவால உள்ள வர அமிலேஸ் வருது. இந்த அமிலேஸ் வந்து pancreas சரியா இல்ல அப்படின்னா அமிலேஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா, சாரி மேடம். சோ இந்த என்சைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அப்படின்னா அது அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதை பார்க்கணும். ரேஷியோ வந்து பார்த்த சில பேர் அந்த லிபேஸ் அமிலேஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாச்சுன்னா 3 or 4 சொல்லுவாங்க. அது வந்துனாலும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப கடைசி வரைக்கும் விட்டுட்டோம்னா கடைசியில வந்து you should not scratch our head. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டோம்னா டாக்டர் வில் சஜஸ்ட் அண்ட் அவர் ஓன் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா இதெல்லாம் ஹெல்ப்பா இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்புறமேல இந்த நர்வ்ஸ் பண்றதுக்கு இந்த மெக்னீஷியம் வந்து பிளட் டெஸ்ட்டை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு மெக்னீஷியம் இருக்கு. ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நம்ம சார் சொன்ன மாதிரி இந்த நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே அதுல வரும். மெக்னீஷியம் இருக்கும். மெக்னீஷியம் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இருந்தது. அப்புறம் இந்த HbA1c சொல்லி இருக்கிறப்ப என்னன்னா அது எவ்வளவு சீரியஸான மேட்டர் அப்படின்னம்னா அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம ஹீமோகுளோபின்ல இருக்கிற வந்து அயன் 2+ ஒரு ஆக்சிடேஷன் 2+ தான் வேலன்சி. அந்த அயன் 2+ தான் ஸ்டேபிள். அது ஸ்டேபிளா இருக்கிற வரைக்கும் வந்து இட் ப்ரொடெக்ட் ஆல் அவர் செல்ஸ். ஆக்சிஜன் எடுத்து கிளீனா எடுக்கும். இந்த H1ABC இப்போ அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த அயன் 2 will not remain as அயன் 2+. it go to அயன் 3+, அயன் 4+. அப்ப என்ன ஆகும்னா அந்த அயன் 3+, 4+ எல்லாம் வர்றப்ப என்ன ஆகும்னா நிறைய ரேடிக்கல் டெவலப் ஆகும் உடம்புல. ஸோ அதனாலதான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் நிறைய டெவலப் ஆகும். ஃப்ரீ ரேடிக்கல் டெவலப் ஆச்சுனாவே போதும் உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எங்க நல்ல செல் இருக்கோ அங்க போய் ஃப்ரீ ரேடிக்கல் உட்காந்து இது நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொல்லியிருக்கிறேன் நான். ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் என்ன ப்ராப்ளம் வருது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன வருது, இதெல்லாம் நாட் ஓன்லி டயபெட்டிக் அஃபெக்ட் ஆகும், இட் அஃபெக்ட் சோ மெனி திங்ஸ். கார்டியோவாஸ்குலர் இருந்து எல்லாமே இதாகும். ஹோல் பாடி இம்யூன் சிஸ்டம் அது குறைஞ்சிடும். அதான் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் சொல்லிடுவாங்க கடைசியில பார்த்தோம்னா. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. இன்சுலின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஏன்னா இன்சுலின்ல வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல. அதுல வந்து ஏ அண்ட் பி அப்படிம்பாங்க. ஒரு ஏல வந்து ஒரு 21 அமினோ ஆசிட்ஸ், இன்னொரு பில வந்து 31 அமினோ ஆசிட்ஸ். ரெண்டுமே சேர்க்கறது வந்து ஒரு சல்ஃபைடு பாண்ட்ல சேர்க்கறது. அதனாலதான் நிறைய மெடிசன்ஸ் இதெல்லாம் பண்ணோம்னா இட் அஃபெக்ட்ஸ் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றீங்களே, இட் அஃபெக்ட் த பாண்டிங் ஸ்ட்ரென்த் இட்செல்ஃப். ஸோ அதனாலதான் நம்மளுடைய
ஃபுட் கல்ச்சர் சரி, எக்ஸசைஸ் சரி, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொஞ்சம் ஒரு 70% ஃபாலோ பண்ணாவே we can avoid. பட் டூஸ் வந்து only 30%, don'ts 70% அந்த ரேஷியோ போச்சுன்னா so many manipulations. We end up in problem. ஆமா. So that's all I ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க ஸ்ரீதர் சார். ஆமா, நிறைய இன்ஃபர்மேஷன் கரெக்டா எடுத்து சொன்னாங்க. நான் ஒன்னே நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீட்டோ அசிடோசிஸ்லயே டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்னு ஒண்ணு வருது. அது வந்து இம்மீடியட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாட்டி ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து எமர்ஜென்சி. அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது என்னன்ட்டு. அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இல்லாட்டி அது ரொம்ப ஹை லெவல் சுகர் இருக்கும்போது அந்த கிட்னி ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா போகும். இல்லாட்டி பிளட் சுகர்ல இருந்து என்ன முதல்ல சைன்ஸ் வந்து வாமிட்டிங், ட்ரபிள், ஆமா, கிடினஸ், வாமிட்டிங், இந்த ரெண்டு வந்து உங்களோட பிளட் சுகரும் 400 கீழே வரல அப்படின்னா அது எமர்ஜென்சி. ஆமா, நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கீட்டோன்ஸ் பத்தி புரிஞ்சுது. கீட்டோன்ஸ் வந்து செக்ரீட்டட் பை கிட்னி டு த blood stream, to the urinary system. But when it is not digested and it is not secreted well and it has gone back to blood, ketosis வந்துருது. Ketosis is very dangerous. அது end stage failure, renal failure மாதிரி கொண்டு விட்டுரும். ஆமா, அது டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அசிட்டோன் நம்ம ரூட்டீனா யூரின் அல்புமின் சுகர் அசிட்டோன் பார்க்கணும். அந்த அசிட்டோன் செக்ரீட் ஆகாம இருந்ததுன்னா, செக்ரீட் ஆகாம பிளட்ல இருந்ததுன்னா அது கீட்டோசிஸா மாறிடும். சார் சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் வந்து ஆல் ஆஃப் அ சடன் உண்டாகும் டயபெட்டிக் பீப்புளுக்கு. அதனால அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க போயிட்டாங்க. எனக்கு ஒரு தடவை டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் ஃபார்ம் ஆகி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க என்னை அட்மிட் பண்ணாங்க. அப்போதான் என் பையன் சொன்னா, என் மாம் இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங், குட் யூ வென்ட் டு தி எமர்ஜென்சி அப்படின்றாங்க. ஆமா, எமர்ஜென்சி சொன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இன்சுலின் பண்ண கொஞ்சம் கூட ஒர்க் ஆகலை. ஆனால் வந்து பிளட் சுகர் வந்து கீப் ஆன் ரைசிங். 200 இருந்தாலே தப்புங்கிறாங்க. 250 போனால் கூட 250லேயே நிறைய நேரம் இருந்திருக்கு. அது கீழே வரலங்கும்போது வாமிட்டிங்கும் இருக்கு, அப்புறம் வந்து கிடினஸும் இருக்குன்னா இம்மீடியட்லி யூ ஹேவ் டு கோ டு த எமர்ஜென்சி ஆர் எனிவேர் டு செக் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ். ஸோ இது இங்க சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து ஒரு ஐடியா வச்சிருக்காங்க, 250 போனா ஒன்றும் இல்லை, அது தானே கீழே வரும், 300 போனா ஒன்றும் இல்லை அப்படிலாம் நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இது அப்சல்யூட்லி நாட் அலவுட். ஸோ அதை வந்து இங்க சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன். தேங்க்யூ. நார்மலா அந்த பிளட் டெஸ்ட் பீரியாடிக்கலா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒன்ஸ் இன் 6 months. அதாவது ஒரு ஸ்டேஜ் வந்து 6, 7, 8 years தான் நம்ம வந்து இந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றவங்க வந்து மினிமம் once in 6 months we should do all the blood tests. அது எஸ்பெஷலி ரீனல் ஃபங்க்ஷனல் டெஸ்ட், RFC அப்படிம்பாங்க. அதுல வந்து பிளட் யூரியா காமிக்கும். அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் கிட்னி எவ்வளவு தூரத்துக்கு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்ட்டு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். பிளஸ் அது இல்லாம இட் வில் ஆல்சோ கிவ்ஸ் யூ எலக்ட்ரோலைட் காம்போசிஷன் லைக் சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட், குளோரைட் எல்லாமே அதுல காமிக்கும். அது இந்த எல்லாமே பேலன்ஸா இருந்ததுன்னா தென் கீட்டோன் ஃபார்மேஷன் will be very less. அது வர்றது ரொம்ப சான்ஸ் கம்மி தான். அன்லஸ் திடீர்னு நம்ம வந்து ஒரு 15 ஜிலேபி டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா தென் இன்சுலின் cannot control. நீங்க போடுற இன்சுலின் பத்தாது. அந்த மாதிரி சமைச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா போற சான்ஸ் இருக்குது. டிகேயை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிகே வந்து இப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, காய்ச்சல் இருந்துச்சு வச்சுங்க, உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு, நீங்க ஆர்டினரி ஃபீவர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆர்டினரி ஃபீவர் நினைச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருப்பீங்க. சாப்பிடாம இருக்கிறதுனால நீங்க இன்சுலின் போட்டுக்காம இருப்பீங்க. சாப்பிடாம இருக்கிறீங்க, மருந்தும் எடுத்துக்கல, இன்சுலினும் போட்டுக்கல, ஆனா உங்க சுகர் மேல ஏறிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க செக் பண்றதே இல்லை. இப்போ சுகர் மேல ஏறிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும், வாமிட்டிங் இதெல்லாம் வந்தோடனே இது வந்து எமர்ஜென்சி. வித்தின் 6 hours யூ வில் கொலாப்ஸ். வித்தின் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிகேஏங்கிறது ரொம்ப சீரியஸ். ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா, when our body is healthy, நார்மலா இருக்கிறப்ப any attack, it could be malarial attack, parasite, or it could be any virus attack, or it could be any other things, நம்ம பாடி உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ஸ்டேஜ்ல அந்த தட் ஸ்டேஜ் கேன் காஸ் சோ மெனி ஹேவாக்ஸ். இப்போ அதே மாதிரி சொன்ன மாதிரி மலேரியால வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்ததுன்னா ஃபீவர் வில் சஸ்டெயின் ஃபார் 2 days. It will go to 4 days. If you don't arrest the fever in 4th day, it goes to cerebral malaria. You will dead. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் கம்ப்ளீட்டா. ஸோ அது மாதிரி there are so many things are there. அதனாலதான் whenever we have a symptoms, அது வர்றப்ப வந்து we should not ignore, we should not simply take paracetamol. அது விடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அந்த சிம்டம்ஸ் வந்த உடனே செகண்ட் டேவே யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட் குட் பி தி ரீசன். சில பேருக்கு வந்து நம்ம கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற ரீசன், சில பேருக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிவியரா வர சான்ஸ் இருக்கு. சில பேர்லாம் விட்டுருவாங்க, போய் பண்ணா பஸ்ஸல்ஸ் வந்து லேக்ல போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து இட் வில் அஃபெக்ட் த ஹோல் திங். அதே மாதிரி மலேரியல் பாராசைட் ஹோல் ஆப்பிரிக்கால வந்து the death rate of malarial is still very high, even though so much of malarial tablets are there. இருந்தாலுமே they just take it and leave it for 4 days, 5 days, 6 days. 6th day they collapse. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து இதாகாது. It will go, parasite will go and hit your brain at the end. cerebral malaria அப்படின்னு அது போயிட்டு அது உள்ள போச்சுனாவே finish அது. ஸோ அது மாதிரி so many things are there, as you said, it's correct. But one has to be alert, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது அலர்ட் இல்லாதப்ப வரும். வந்ததுனால உடனே இந்த மாதிரி வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போனோம்னா அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி they will give a proper treatment to get rid of this problem. எமர்ஜென்சி பண்ணிடுவாங்க. யாரு வந்து இக்னோர் பண்றாங்களோ முடியலன்னு அவங்களுக்கு வந்து it could be fatal. அது there's no doubt about it. Anything can happen at any time. There is no doubt. அதுதான் நம்மளுடைய ஆக்சுவலா இது கடவுளுடைய படைப்பை. நம்ம இது ஒரு பெரிய நம்ம உடம்பு வந்து பெரிய ஒரு ஃபேக்டரி, மல்டி டிசிப்ளினரி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்டரிஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியில போனோம்னா தான் சில இடத்துல வந்து பாலிமரைசேஷன் பாங்க, சில பேர் இதும்பாங்க, ஏகப்பட்ட டெர்மினாலஜி. பட் நம்ம பாடியில வந்து இது உண்மையாவே தேங்க்ஸ் டு நேச்சரா அல்லது யாருக்கு சூப்பர் பவரா இதுல வந்து இட் இன்வால்வ்ஸ் எவ்ரிதிங். நீங்க நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சாலும் சரி, பயோகெமிஸ்ட்ரி படிச்சு என்னென்ன படிக்கிறோமோ உலகத்துல என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்கும் எல்லாம் உள்ள இருக்கு. சோ அதுதான் இது வந்து இருக்கு. சோ அதனால எனி ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் it will try to balance by itself, but it cannot balance for long. 2 days 3 days balance பண்ண போக அப்புறமே whole thing will இதாகும். இப்ப நிறைய பேர் பார்த்திருப்போம், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து திடீர்னு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து விட்டுருவாங்க. அப்புறமேல் போறப்ப என்ன ஆகும்னா டப்புன்னு எல்லாம் சோடியம் எல்லாமே குறையும், என்னதான் பண்ணாலும் நிக்காது. it will be fatal at the end. So அது மாதிரி it's a big process. Thank you. நம்ம உடம்பு வந்து எப்படி நம்மள வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ லோ கிளைசமிக் வரும்போது, ஹைப்போ கிளைசமிக் வரும்போது உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா உங்களை எழுப்பிடும். உங்களை வந்து ஏதோ ஏய் போய் பாரு, உனக்கு சரியில்லை, உனக்கு கை நடுங்குது, கால் நடுங்குது, அப்புறம் ஹார்ட் பீட்டு டாக்கிகார்டியா வரும். ஸோ அதனால நான் தூங்கி இருக்கும்போது வந்தா கூட நான் எழும்பிடுவேன். இப்போ எழும்ப முடியுது, எழும்பாம இருந்தால் அது கஷ்டம்தான், எழும்ப முடியுது. ஸோ அதனால உங்க பாடி வந்து உங்களை வேக்கப், பிரெயின் சொல்லுது கெட் அப் அண்ட் ஈட் சம்திங் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாடியே நம்மளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுது. அங்கங்க நம்ம அதை கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணோம்னா சரியா போயிடும். ஆனா கரெக்ட், அலட்சியமா இருந்தோம்னா கஷ்டம் தான். பிரெயின் சொல்லுதுங்களே வேக்கப் அண்ட் ஈட் சம்திங். திஸ் ஹேப்பன்ஸ் டு மீ. 3 மணிக்கு 4 மணிக்கு வயிறு செல்லுதுமா, இக்னோர்ன்றாங்க டாக்டர். அது ஒண்ணும் இல்லைன்றாங்க, தண்ணி குடிச்சிட்டு கம்மன் படுங்கன்றாங்க. தட் ஹேப்பன்ஸ் நாட் ரெகுலர்லி, அடிக்கடி வருது எனக்கு. இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் 3 and 4. நான் எதையாச்சும் பாதாம் பருப்பு ஊற வச்சிருப்பேன், இல்ல வாழைப்பழம் வச்சிருப்பேன், சாப்பிடணும்னு தோணும். பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டா ரெகுலர் ஆயிடுது. அவாய்ட் ஈட்டிங் இந்த மிட் நைட்ல எதுவுமே சாப்பிடக்கூடாது. நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில தான் அப்படி விட்டுருப்பேன். பட் வேக்கப் சொல்றீங்களே, எழுப்புது நம்மள. ஏதாவது வயிறு கிள்ளுது இருக்காங்களே, இதுக்கு சர்க்கரைக்கு சம்பந்தம் உண்டா? இது அது நான் யாரையும் கேட்டு பார்த்தேன். சிலர் பிஸ்கட் சாப்பிடுங்க, சிலர் தயிர் போய் சாப்பிட்டுக்கிட்டாங்க ஒரு டாக்டர், சிலர் ஒண்ணு தண்ணி குடிச்சு கம்முனு படுங்கன்னா ஒருத்தர். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப ஐடியா தெரியல, பட் ஜென்ரலா வந்து இப்ப நம்ம உடம்புல வந்து எப்படி மெட்டபாலிசம் நடக்குது அப்படின்னா, நம்ம we are taking food morning, evening, nightல எடுக்கிறோம். நைட்ல வந்து I think 4 o'clock or something like that என்ன ஆகுன்னா the sugar level goes down, கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிடுது.
இன்சுலின் வந்து பண்ணிட்டு இருக்கிற சுகரை குறைச்சிடும் 4 o'clock. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு 3.5 to 4 AM அந்த பார்த்தோம்னா சுகர் நல்லா குறையும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா பசிக்கும். ஆனா அதே சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம சொன்ன நம்ம உடம்பு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, மெக்கானிசம்ஸ். உடனே லிவருக்கு சென்ஸ் சிக்னல்ஸ் டு லிவர் போட்டு கொஞ்சம் கிளைக்கோஜன் அனுப்பு அப்படிங்கும். ஏன்னா சுகர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது உடனே டப்புன்னு அனுப்பும். அனுப்பிச்ச உடனே கிளைக்கோஜன் பண்ணி தென் இட் கம்ஸ் அஸ் அ குளுக்கோஸா மாறி தென் யூ வில் பிகம் நார்மல். அப்பதான் நீங்க தண்ணி குடிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, 3 o'clock 4 o'clock கூட அது மோர் தென் சஃபிஷியன்ட் நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ பட் தட்ஸ் வாட் நார்மலி ஐ டு. இப்போ வந்து நீங்க ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ரிசர்ச் ஆன் திஸ் ரீடிங். 4 o'clockல ரீடிங் நான் பார்ப்பேன் நான். ஏன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு சி வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங், வை த ஹெல் இஸ் ஹேப்பனிங்ட்டு. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு நிறைய டேப்லெட் காலம் போட்டு வச்சிருப்பேன் நான். ரேண்டம் பார்ப்பேன் நான் மார்னிங், ஈவினிங் ஆல்சோ ரேண்டம் பார்ப்பேன். அதே மாதிரி நைட் ஃபுட்ஸ், ஏன்னா நைட் ஃபுட் நம்ம 8-7 o'clock சாப்பிடுறது இல்லை. அதான் பெரிய பிக்கஸ்ட் ஹேண்டிகேப். 10 o'clock தான் சாப்பிடுவேன். அதனால சில சமயம் இந்த 12 o'clock என்ன சுகர்னு பார்ப்பேன் நான். சில சமயம் நான் வந்து 4 o'clock என்ன எங்க இருக்குது பார்ப்பேன் நான். 4 o'clock பார்த்தோம்னா நல்லா குறைஞ்சிருக்கும். அதே 4 o'clock 5 o'clock பாத்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் 4 o'clock சுகர் வந்து 18 வச்சுக்கோங்க. 5 o'clock பாத்தீங்கன்னா 100 காமிக்கும். 6 o'clock பாத்தீங்கன்னா 120 போயிடும். ஏன் அப்படின்னம்னா அந்த குளுக்கோஸ் லெவல் நம்ம குறைஞ்ச உடனே லிவர் வந்து பம்ப் பண்ணுது. லிவர் பம்ப் பண்றது வந்து என்ன, there is a relation between லிவருடைய கெப்பாசிட்டிக்கும் நம்மளுடைய இந்த HbA1c அந்த கிராமர்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இருக்குது. லிவர் பம்ப் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா இட் ஒன்ட் பம்ப் இன், அதுக்கு ஒரு கால்குலேஷன் கிடையாது. குறைஞ்சது அப்படின்னா டப்புன்னு பண்ணும். பம்ப் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அந்த லெவல் வந்து 4 o'clock மேல இன்க்ரீஸ் ஆயிடும் நம்ம குளுக்கோஸ். அது வந்து யூ ஆர் ஹாப்பி, ஓகே நல்லா தூங்க ஆரம்பிச்சிடும் வச்சுக்கலாம். அதனாலதான் 4 o'clock சுகர் பாத்தீங்கன்னா எப்பவுமே கம்மியா இருக்கும். நார்மல் டாக்டர் கம்மியா இருக்கும். டயபெட்டிக்கால 4 o'clock சுகர் பாத்தீங்கன்னா யூ வில் பி வெரி ஹாப்பி. ஆமா. அதுக்கப்புறமே 7 o'clock பாத்தீங்கன்னா அது வேலையை காமிச்சிட்டு மேல போயிடும். அது ஏன் மேல அவ்வளவு போகுது அப்படின்னா நம்ம இன்சுலின் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, லிவர் கொடுக்கிற கிளைக்கோஜனுக்கும் இன்சுலின் வர்ற லெவலுக்கும் கண்ட்ரோலா இருக்கணும். அதை கண்ட்ரோல் பண்றதுதான் டயபெட்டிக் கண்ட்ரோல்னு பேரு. அது நல்லா இருந்ததுன்னா ரெண்டுக்கும் தெர் இஸ் அ பேலன்ஸா இருக்கும். நம்ம எப்போ வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கிளைக்கோஜன் பாட்டு வந்துகிட்டு இருக்கும், இன்சுலின் கம்மியா இருக்கும். அப்ப என்ன காலையில பார்த்தா சில பேருக்கு 150 160 எல்லாம் காலையில ஏர்லி மார்னிங் ஃபாஸ்டிங் சுகர் வர்றது காரணம் அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பட் இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது பண்றதுக்கு ஒரே ரீசன் வந்து என்ன பண்ணுவோம், நைட் வந்து they have to take insulin again. நைட் இன்சுலின் எடுத்தாங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி 2 டைப் இன்சுலின், ஒன்னு ஷார்ட் ஒன்னு லாங்னு ஒன்று இருக்கு. அந்த லாங் எடுத்துட்டாங்கன்னா தென் இட் சஸ்டைன்ஸ் டில் இந்த மார்னிங் பாத்தீங்கன்னா 100ல வரும் இருக்கு. ஆனா அது பெயின் எடுத்து நீங்க போட்டுக்கிட்டு இருக்கணும் பேசிக்கலி. இதுக்குதான் டான் சிண்ட்ரம் அப்படிங்கிறாங்க. அதாவது டான் சிண்ட்ரம் அப்படிங்கிறது வந்து மார்னிங் ஏன் சுகர் ஹையா இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றதுக்கு இதான் ரீசன் சொல்றாங்க. இந்த நைட் வந்து நீங்க இன்சுலின் பண்ணாலும் நைட் இன்சுலின் எடுத்துக்கிறேன், ஓகே, நைட் லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துக்கும் போது அப்படியும் கூட எனக்கு ஷார்ட் ஆக்டிங் லாங் ஆக்டிங் ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிறதுனால 3 o'clock 3:30 4 இந்த ரேஞ்சில் எனக்கு கீழே போகும், கட்டாயமே கீழே போகும். ஆனால் ரொம்ப கீழே போச்சுன்னா நான் ஏதாவது சாப்பிட்றேன். இது ரொம்ப கீழே போக 70ல இருந்தால் கூட நான் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அது காலையில் லிவர் கிக் பண்ணணும்னு தெரியும் எனக்கு, அதனால விட்டுறது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் இதனால தான் இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் 70 இருக்கும்போது நீங்கள் ஒரு நிறைய சாப்பிட்டீங்கன்னா காலையில் 300க்கு போயிடும், இல்லை 200க்கு போயிடும் இன்சுலின். உங்களுக்கே தெரியும் அந்த நைட்டு 3:30 வந்து பசிங்கிறது வேற மயக்குங்கிறது வேற. ஓகே, அந்த நீ சொல்றீங்க இல்லையா என்னமோ வயித்த கில்லா அது வந்து ஓகே தான். பட் மயக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா தென் இட் ஹஸ் ரியலி கான் டவுன். ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செக் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க என்ன வருதுன்ட்டு. ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க பாத்துக்க வேண்டியதுதான். 2 நாளைக்கு இந்த மாதிரி 3 நாளைக்கு பசிக்குது லைட்டா 3:30 4 o'clock நீங்க தண்ணி குடிச்சு படுத்தே அடுத்த நாள் ஓகே அப்படின்னம்னா இட்ஸ் ஓகே தான். பட் அந்த 3:30 4 o'clock ரொம்ப ஸ்வெட்டிங் வந்து ஹைப்போ வந்ததுன்னா அப்ப பிஸ்கட் நீங்க சாப்பிடறது நல்லதா இருக்கும். அப்படி எல்லாம் இல்ல, பசியோட தூங்குங்கன்றாங்க சார். பசியோட 7 மணிக்கு படிச்சு 11 மணிக்கு 10 மணிக்கு பசியோட ஸ்லீப் ஹங்கிரின்றாங்க. இஸ் தட் கரெக்ட் சார்? 3 மணிக்கு முன்னாடி 10 மணிக்கு தூங்குறீங்களா, 7 மணிக்கு சாப்பிட்டுறாங்க. அந்த பசியோட தூங்குங்கன்றப்போ மிட் நைட்ல பசி வரக்கூடாதுன்றாங்க, வரக்கூடாதுன்றாங்க. அப்படிங்களா சார்? அவை கரெக்ட்? பசியோட தூங்குங்க, காலைல
எனக்கு அது தெரியாது. நான் நைட் நல்லா முக்கிட்டு தான் படுத்துங்க கூட. அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். நல்லா அப்படி சாப்பிடுவேன். இல்ல, நீங்க வந்து 7:30க்கு நீங்க 7க்கு சாப்பிட்டீங்கன்னா நீங்க 10 o'clock ஒரு சின்ன ஸ்நாக் சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம், அது ஓகே. ஆனா 10 o'clock அப்புறம் நீங்க 12 o'clock மட்டும் சாப்பிட முடியாது. சரி, அட்லீஸ்ட் ஒரு 9:30க்கு ஒரு சின்ன கொஞ்சம் ஹாஃப் மில்கோ இல்லை உங்களுக்கு சுகர் இல்லாதனால ஏதாவது குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா அது ஓகே, உங்களுக்கு தான். எங்களுக்கெல்லாம் வேற, உங்களுக்கு வேற. ஆனா 12 o'clock தான், நீங்க 9க்கு தான் சாப்பிடுவேன், 12 o'clock திருப்பியும் சாப்பிடுவேன் அப்படின்னா அது தப்பு. நீங்க 7 மணிக்கு கம்ப்ளீட் ஃபுட்டை முடிச்சிட்டு 9 o'clock கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஒரு சஸ்டெயின் பண்றாப்புல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டீங்க, அது பரவாயில்ல. 10 o'clock படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம்ல? வாழைப்பழம் ரொம்ப ஜாஸ்திங்க, டயபெட்டிக் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. டயபிட்டிஸ் கிடையாது, அவருக்கு டயபெட்டிஸ் கிடையாது. சார். ஆமா, அது பழைய 4 பாட்டு நான் இப்ப ஒரு அரை மணி நேரம் பாட்டு கேட்டுங்க, கூட கிரவுண்ட் நட் அடி வாயில போட்டுருங்க 10 மணிக்கு. அது படுத்து தூக்கம் எல்லாம் வந்துடுது சார். மேடம் என்ன சஜஸ்ட் பண்றீங்க சாருக்கு, சிவகுமார் சாருக்கு? பாலமேல் சார், டாக்டர் சொல்றேன். பாலமேல் மேடம், மிட் நைட் 3 மணிக்கே வயிறு கில்லுது சார். எத்தனை மணிக்கு சார் டின்னர் சாப்பிடுறீங்க சார்? 8:30 9 சாப்பிடணும் சார். 8 சாப்பிட்டு வந்துருக்கேன் சார். 9 அப்போ 8:30 to 8:30ல இருந்து 9 கூட சாப்பிடணும் சார். இப்ப சாப்பிட்டு வந்தாச்சு நான். 8:30 கரெக்டா போயிடுவேன். பாலமேல் மேடம் கேக்குதா? நாராயணசாமி சார் இல்லையா? நாராயணசாமி சார் இல்ல, அவரு கொஞ்சம் பிஸி. அவர் கொஞ்சம் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாருன்னு பார்த்தேன். இவங்க வந்து முதல்ல சாப்பிட்டே லேட்டா சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிடுறதே லேட்டா தானே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 5 hours 6 hours உங்களுக்கு எப்ப தூங்க போறீங்க சார்? நீங்க 9க்கு சாப்பிடுறீங்க, 12 மணிக்கு 12 மணி 3 மணி நேரம் கழிச்சு தூங்குறீங்க. ஏன் அதை முன்னால பண்ண முடியாது அவங்களால? அது ஹேபிட் ஆயிடுச்சு மேடம். அதுதான் எனக்கு டைம். இந்த 9 to 12 மாத்தி பழகிடுங்க சார். 10 மணி 10:30க்கு சார் தூங்குற மாதிரி பழகிங்க. ஆக்சுவலா ஏஜ் ஆக ஆக அந்த 10 o'clock to 3:30 வரைக்கும் சில ஆர்கன்ஸ்க்கு ரெஸ்ட் தேவைப்படுது. அப்ப வந்து நம்ம நீ தூங்குனீங்கன்னா இட் டஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். நம்ம முடிச்சிருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இட் வில் நாட் டூ இட்ஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. அப்போ வந்து அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு ஏஜுக்கு மேல ஆக ஆக நார்மலா ஜெனரலாவே நைட் சாப்பாடு சாப்பாடு சீக்கிரம் முடிக்க சொல்றாங்க. சீக்கிரம் முடிக்கிட்டு சீக்கிரம் படுறாங்க. ஆமா, 10 o'clock படுத்து தூங்கிருங்க. நீங்க 12 வரைக்கும் உட்காந்து பழைய பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுலாம் அதுதான் சார் எனக்கான நேரமே. வீட்டுல எனக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டைம் அதுதான் சார். இப்ப இங்க ஈவினிங் 7ல இருந்து நைட்டு 12 வரைக்கும் தான் என்னுடைய நேரம். பகல்ல எல்லாம் வீட்டோட நான் டெய்லி அந்த ஆக்டிவிட்டியோட இருக்க வேண்டியிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ பண்ணுங்க. ஆக்சுவலா இன்னொரு ரீசன் வந்து இந்த மாதிரி நான் ஆல்மோஸ்ட் 40 years-ஆ மை ஸ்லீப்பிங் டைம் இஸ் ஒன்லி 1 AM 12:30 to 1. லாஸ்ட் 35-40 years-ஆ அதுதான் ஸ்லீப்பிங். அதனால என்ன ஆகுதுன்னா இட் டிஸ்டர்ப் சோ மெனி சைக்கிள்ஸ். அதனாலதான் வந்து தோ எவ்ரிதிங் இஸ் குட் இருந்தா கூட பிபி டயபெட்டிக் எல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான் ரீசன். ஏன்னா இந்த மாதிரி 12:30 1 மணிக்கு படுக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் குட். தட் மீன் யூ ஆர் நாட் அலோவிங் தி சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்றப்ப என்னாங்கன்னா அது இட் டோன்ட் மேட்ச் வித் யுவர் ஓன் திங் இல்லையா? என்ன நான் சொல்ற மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் வேணுமோ அது வந்து அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இதுதான் டைம், 10 o'clock to morning 3 o'clock வரைக்கும். அதனாலதான் அந்த டயத்துல வந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுப்பாங்க. எதுவும் டோன்ட் மஞ்ச் எனிதிங் பிட்வீன் 10 to 3 அது மாதிரி. நைட்டு பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் அது வேணாம் சொல்றது காரணமே அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. 12 மணிக்கு படுத்து 8:30 மணி 9 மணிக்கு எழுந்துக்கிறேன் சார். அது that is not a matter. அது 8 hours sleep should be from 10 to 5 10 to 5 or 10 to 6. அதான் ஐடியல் இது. ஆமா, 6 o'clock எழும்பிடணும் சார். 5:36 you have to wake up. அமிதா மேடம் சொல்லுங்க, எதை சொல்லுவீங்க? சார் எனக்கு என்னன்னா நம்ம ஸ்ரீதர் சார்ட்டு தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஐயோ, நான் டாக்டர் கிடையாதுங்க, மேடத்தை கேளுங்க. இல்ல சார், உங்களுக்கு தான் கேட்கணும். இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இப்போ சொன்னீங்கல்ல சார், நள்ளிரவு அதாவது இரவு 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இல்ல 3 மணி வரைக்கும் ஓய்வு எடுக்கிற நேரம் அப்படின்னு 4 o'clock வரைக்கும். அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப சார் நைட் டியூட்டி போறவங்க இருக்காங்க. இப்ப மற்ற சில நாடுகள்ல வந்து பகல் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, இரவு பொழுது கம்மியா இருக்கிற நாடு.
அந்த மாதிரி பகுதிகள்ல எல்லாம் அந்த நிலையில ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா சார்? இல்ல இப்படியே தான் எல்லா இடங்கள்லயும் அந்த உடல் அமைப்பு இருக்குமா? ஹியூமன் பாடி இஸ் ஹியூமன் பாடி. அது வந்து இட் won't change except the capacity and the resistance will differ from race to race. இப்ப ஆப்பிரிக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி ரெசிஸ்டன்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஏஷியன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி மேபி யூரோப்பியன்ஸ் வில் பி டிஃபரெண்ட். ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் பிளஸ் ஃபுட் ஸ்டைல் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நீங்க ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா ஃபுல்லா பீஃப் தான். சின்ன குழந்தை பீஃப் அடிக்கும். டெய்லி பீஃப் புரோட்டீன் தான். புரோட்டீன் இஸ் ரிச். அங்க புரோட்டீன் ரிச் அண்ட் சுகர் இஸ் வெரி வெரி லெஸ். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிரிக்கன் சிரிச்சாங்கன்னா பல்லு அப்படியே பளிச்சுட்டு இருக்கும். நமக்கு பல்லே சரியாது. மேடம் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இது யூரோப்பியனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆல்சோ டேக் லாட் ஆஃப் மீட், வேரியஸ் டைப் ஆஃப் ஃபுட் பிளஸ் இருக்கும். பிளஸ் தே ஆல்சோ டேக் லாட் ஆஃப் ட்ரிங்க்ஸ். இப்போ நீங்க வந்து பீஃப் எல்லாம் சாப்பிடும்போது அந்த செரிமானத்துக்கான நேரம் ரொம்ப அதிகமா எடுக்கும் தானே? இப்போ அதுக்கு தான் அவங்க எடுக்கிறாங்கல்ல, ரெட் வைன் அடிக்கிறாங்களே. அமுதா மேடம், இங்க வந்து டின்னர் டைம் வந்து 5:30. எல்லாரும் 5:30 மணிக்கு சாப்பிட்டுருவாங்க. 6 o'clock நிறைய யூரோப்பியன்ல முடிச்சாங்க. அமெரிக்கன் டின்னர் டைம் வந்து 5:30. நீங்க குழந்தைங்க வெளியில விளையாடி இருக்கும் போது அம்மாக்கள்லாம் 5:30 மணிக்கு டிராவிஸ் வா, ராஜர் வா, பீட் கம் இன்சைட், ஸ்டீவன் கம் இன்சைட் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஈவினிங் 5:30 டின்னர் டைம். இங்க 5:30க்கு சாப்பிட்டுருவாங்க. ஆமா, 6 o'clock 6:30க்கு அவங்க முடிச்சிருவாங்க சாப்பாடை. யாருமே லேட்டா சாப்பிடுறது இல்லை இங்க. எல்லாமே இங்க கடைகள்லாம் போனீங்கன்னா 9 மணிக்கு ஒரு கடையும் திறந்திருக்காது. எல்லா கடையும் மூடிடுவாங்க. கடையே திறந்திருக்காது. 9 o'clock மூடிடுவாங்க. வீட்டுல அப்புறம் ஸ்கூல் வந்து காலையில 6:15 அவங்க பஸ்ஸுக்கு நிக்கணும். 6:15 பஸ்ஸுக்கு நிக்கணும் எல்லாரும் வெளியில. அதனால இவங்க முதலையே சாப்பிட்டு குழந்தைங்களாம் நம்மளும் இப்படி மாறிடுவோம் இங்க வந்தா. ஏன்னா குழந்தைங்களை காலையில எழும்பி பஸ்ஸுக்கு நிக்காட்டி பஸ் விட்டுட்டு போயிடும். அப்புறம் நம்ம தான் கொண்டு விடணும் ஸ்கூல்ல. அதனால எல்லாரும் எழும்ப மனுஷங்க எல்லாம் மாறிடுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே. எத்தனை மணிக்குமா சாப்பிடுவாங்க அப்போ? என்னங்க மார்னிங் எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க? மார்னிங் எழும்பின அவங்க என்னோட பையன் வளரும் போதும் சரி, இப்ப பேரன் பேத்தியும் சரி 5 மணிக்கு எழும்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வெளியில அவங்க கொண்டு விட்டுட்டு போறாங்க. இப்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால என் பையனும் 6:15க்கு அவன் வெளியில நிக்கணும் பஸ் வரத்துக்கு. அப்ப காலையில எழும்பின உடனே பிரஷ் பண்ணிட்டு அவங்க நேராவே ஒரு சீரியலோ ஒரு பிரெட் ஸ்லைஸோ பாலோ சாப்பிட்டுட்டு அவங்க லஞ்ச் முதலே பேக் பண்ணி வச்சிருவோம். அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க அவ்வளவுதான் டைம் இருக்கும் அவங்களுக்கு. காலையில 5 மணிக்கு எழும்புனாங்கன்னா 6:15 அவங்க சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு டைம் சரியா இருக்கும். மத்தியானம் அவங்க எல்லாமே சீக்கிரம் பண்ணிடுவாங்க. ஸ்கூல் வந்து 7:45 ஆரம்பிச்சிடும். அப்புறம் 3:15 முடிஞ்சிடும். 3:15 ஸ்கூல் முடிஞ்சிடும். வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. 5:30க்கு சாப்பாடு, 6 o'clock சாப்பிட்டுட்டு அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. மத்தியானம் 12 o'clock 12 லஞ்ச் 11:30ல இருந்து ஆரம்பிச்சிடும் லஞ்ச் ஸ்கூல்ல. 11:30க்கு ஒரு பேட்ச் சாப்பிடும். அடுத்த 12க்கு இன்னொரு பேட்ச் சாப்பிடும். எல்லாரும் கேஃப்டீரியால தான் சாப்பிடுவாங்க. ஸோ அங்க வந்து எல்லாரும் அகாமடேட் பண்றதுக்காக 2 பேட்சா பிரிப்பாங்க அவங்க. அந்த இங்க வந்து ஏர்லி டின்னர் வந்து எல்லாரும் ஏர்லி டின்னர் தான். யாருமே லேட்டா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்தியன்ஸ் தான் நம்ம லேட்டா சாப்பிட்டுட்டு இருப்போம். அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேபி பால் இல்லை ஏதாவது குடிச்சுக்குவாங்களா இருக்கும். எல்லாரும் 8 மணிக்கு தூங்கிடுவாங்களே. 7:30 மணிக்கு என் பிள்ளைங்களாம் தூங்கிடுவாங்க. 7:30 பெட் டைம். 7:30 பெட் டைம் எங்க பையன் வீட்டுல. 7:30க்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு போயிடும். அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க அவங்க. ஸோ 7:30 பெட் டைம், 8 o'clock தூங்கியாச்சு. காலையில 4:30 5 மணிக்கு எழும்பணும் இல்லை எல்லாரும். ஸோ இந்த மாதிரி பழக்கம் வந்து ஒரு விதத்துல என்ன நல்லதுன்னா, அவங்களுக்கு ரெகுலரா அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கி பழக்கிறதுனால லேட்டா யாருமே இருக்கிறது இல்லைங்க. அது எப்போ இந்த லேட்டா இருக்கிற பழக்கம் வருது அப்படின்னா, காலேஜுக்கு போறதுக்கு முந்தி இருக்கிறாங்க பாருங்க, படிக்கும் போது அந்த 9th grade 10th grade வரவங்க கொஞ்சம் லேட்டா இருக்கிறாங்க. மற்றபடி எல்லா குழந்தைங்களும், சின்ன குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சீக்கிரம் சாப்பிட்டுருவாங்க. கடையில ஒண்ணுமே திறந்திருக்காது. நம்ம ஊர்ல 9 மணிக்கு அப்புறம் வெளியில போய் சாப்பிடுறோம்ல, இங்க சாப்பிட முடியாது. ராத்திரி 2 மணி 1 மணி 3 மணி இங்க சாப்பிட முடியாது. ஒண்ணுமே திறந்திருக்காது. எல்லாமே மூடிடுவாங்க. 9 o'clock எல்லாம் மூடிடுவாங்க. முடிச்சுக்கலாமா? சரிங்க, ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அலமேல் மேடம் போயிட்டாங்க அவங்க டின்னருக்கு. தேங்க்யூ சார். இருக்காங்க ஆனா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டின்னர் டைம் லிசனிங் வெரி நைஸ். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நன்றி.
நல்ல உரை, நல்ல இது, நீங்க நல்ல பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நல்ல டிஸ்கஷன் கூட, ஒரு நீண்ட ஒரு வித்தியாசமான ஒரு கலந்துரையாடல். எல்லாருமே ஆமா, நல்ல எல்லாருமே ஆக்டிவ் பண்ணியானுங்க. மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். ஸ்டீஃபன் சார், உங்களுக்கு தான் ரொம்ப மேடம். ஸ்பெஷல்